ஓகே. ஸோ ஸ்டாலின் வணக்கம். நம்ம 2026 பேட்சுக்கான எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட ஒரு தியரி சீரீஸ் ஒரு தியரி பேக்கேஜ் விட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல டீட்டெயில்ஸ் பெரும்பாலும் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நாங்க இது செய்ய போறது எப்படின்னு கேட்டால் வழக்கமான தியரி கிளாஸஸ் மாதிரி இல்லாம இருக்கு. நாங்க இதை ஒரு பேக்கேஜ் அடிப்படையில பிளான் பண்ணிருந்தோம். இந்த மந்த் நிறைய மந்த்ஸ் அப்படி இழுக்காமலுக்கு ஒரு 5 நாள் தான் இந்த தியரி கிளாஸஸ் செய்யறது. 5 நாள் தான் கிளாஸ். இந்த 5 நாளைக்குள்ள என்ன செய்யற பிள்ளைகள் தியரியையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ் அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகளும் 1980 ஆண்டுல இருந்து 2025 வரைக்கும் வந்திருக்கு. 1980 இருந்து 2025 வரைக்கும் வந்திருக்கிற எல்லா எம்சிக்யூவும், அதே போல 2011 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2025 வரைக்கும் வந்திருக்கிற எல்லா எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் பார்ட்டும் டிஸ்கஷனும் சேர்த்து இந்த 5 நாளைக்குள்ள மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 5 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சுடுறது இன்ஷா அல்லாஹ்ங்கிறதுதான் இந்த பிளான். சோ இது ஃபர்ஸ்ட் டேயா இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் டேக்குரிய கிளாஸ் எல்லாருமே ஃப்ரீயா ஜாயின் ஆகிக்கொள்ளக்கூடிய மாதிரி நாங்க லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம். எல்லாருமே என்ன சொல்லி கொள்ளலாம், ஃப்ரீயா ஜாயின் ஆகி கொள்ளலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சரி ஜாயின் ஆகணும் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேக்சிமம் பிள்ளைகள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். இந்த டைம்ல பெரும்பாலான பிள்ளைகள் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கிறதால இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஷேர் பண்ணி கொள்ள விரும்புறாங்க ஜாயின் ஆகி கொடுங்க. சரியா? சோ இதுல இந்த கிளாஸுக்கு பே பண்ணி ஜாயின் ஆன ஆட்களுக்கு பிள்ளைகள் ஒரு பிடிஎஃப் ஒன்றும் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே பிடிஎஃப் கிடைச்சாடா? ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். அந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே கிடைச்சிச்சா? யார் சரி கிடைக்கலன்னா சொல்லுங்க. கிளாஸுக்கு பே பண்ணிட்டோம் சார், ஆனா பிடிஎஃப் இன்னும் கிடைக்கல எங்களுக்கு சொல்லி யாராவது இருக்கீங்களா? கிடைக்கலன்னா செட்ல போடுங்க. கிடைக்கல சார் சொல்லி செட்ல போடுங்க. பிடிஎஃப் நீங்க கிளாஸுக்கு பே பண்ணியும் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கலையா? கிளாஸுக்கு பே பண்ணியும் பிடிஎஃப் கிடைக்கலன்னா அட்மினுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எனக்கு அந்த பிடிஎஃப் தாங்க மெசேஜ் ஒன்று போடுங்க, அவர் தருவார். சரியாடா? நான் பே பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னும் பிடிஎஃப் கிடைக்கலன்னு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பிடிஎஃப் தருவார். சோ பிள்ளைகள் அந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அண்ட் பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த யூனிட்டுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் அந்த பிடிஎஃப்ல இருக்கு. கம்ப்ளீட் நோட்ஸ் என்ன செய்யும் அந்த பிடிஎஃப்ல இருக்கு. நாங்க பிளான் பண்ணது அது உங்களுக்கு புக்கா சென்ட் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணோம். அதை புக் மாதிரி பிரிண்ட் பண்ணி அழகா கவர் பேஜ் எல்லாம் போட்டு இதான் அந்த புக், அவங்களோட கையில இருக்கிற பிடிஎஃப், இதுதான் அந்த பிடிஎஃப், இந்த புக் தான் அது. நாங்க அதை அழகா புக்கா பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட் இருக்கிற காலம் குறைய, அந்த கிளாஸஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றது பிளான் பண்ண காலம் குறைய பிள்ளைகள், அதனால டிரெக்டாவே என்ன சொல்லிட்டோம், அவசரமா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக உங்களுக்கு பிடிஎஃப் தந்துருக்கு. சோ நீங்க பிள்ளைகள் அந்த பிடிஎஃப் அழகா பிரிண்ட் எடுத்து சும்மா அந்த டியூட் மாதிரி வச்சுக்கொள்ள வேணும். பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி அழகா பைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ள மேடம். மேல அந்த கிளாஸ் கவர் போட்டு, மேல கிளாஸ் கவர் போட்டுட்டு கீழே அந்த டார்க் கலர்ல அந்த இதுகள் போடுவாங்களே, போர்ட்ஸ் போடுவாங்களே, அந்த போர்ட் போட்டு அழகா பைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ள அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் இருக்கு. சோ பெரும்பாலான நோட்ஸ், மீன்ஸ் உங்களுக்கு 100% நோட்ஸ் அந்த பிடிஎஃப்ல இருக்கு. அப்ப நீங்க கொப்பியில எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் எழுத வேண்டிய தேவையோடு இருக்காது. நீங்க அப்ப எங்களுக்கு கொப்பி ஒன்று தேவை இல்லையா சார்? கொப்பி நாங்க யூஸ் பண்ணவே தேவையில்லையான்னு கேட்டா இல்ல, கொப்பி ஒன்று எடுங்க பிள்ளைங்க, கட்டாயம் கையில கொப்பி ஒன்று எடுங்க. எதுக்காக கேட்டால் ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நான் கொப்பியில நோட் பண்ண சொல்லுவேன். அதே போல கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் நீங்க கொப்பியில அழகா எழுதி கொள்ளணும். எலாபரேஷன் இந்த ஓர்டர்ல தெளிவாக எழுதி. இதுக்காக கட்டாயம் ஒரு கொப்பி ஒன்று நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, இந்த புக்கோடையே ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. சரியா? சோ ஏதாவது கேட்டு கிளியர் பண்ணணுமா? இந்த சீரீஸ பத்தி வேற ஏதாவது யாராவது கேட்டுக்கொள்ளணுமா? இந்த பேக்கேஜ பத்தின டீடைல்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா? என்ன சரி டீடைல்ஸ் தேவைண்டா செட்ல போடுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாருக்காவது ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படலாம்? யா
கண்டெக்ட் நம்பர், நீங்க அந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு நீங்க கண்டெக்ட் பண்ண வேண்டியது பிள்ளைகள் ஃபியூச்சரியம் அட்மினை கண்டெக்ட் பண்ணணும். ஃபியூச்சரியம் அட்மினை கண்டெக்ட் பண்ணணும். ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர் பிள்ளைகள், ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர் 075-848-5007. இதான் ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர். இவரை கண்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எடுத்து என்ன சொல்லி கொள்ளலாம், இந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரியா? சோ இந்த டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும். டைம் டேபிள் இதுதான் ஷெட்யூல். டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது 5 நாள் கிளாஸஸ். இன்றைக்கு 16 மார்ச், 16 மார்ச், அதே போல 17 மார்ச், 18 மார்ச், 19 மார்ச், அதே போல 20 மார்ச். இந்த 5 நாள் தான் என்ன செய்யறா, இந்த 5 நாள் தான் கிளாஸஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 நாள்ல பிள்ளைகள் டைம் டேபிள் எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த 5 நாள்ல கிளாஸ் டைம் எப்படி இருக்கும்னு கேட்டால் 2 செஷனாக நடக்கும். செஷன் 1, செஷன் 1, அதே போல செஷன் 2. செஷன் 1, செஷன் 2 சொல்லி 2 நடக்கும். செஷன் 1 டைம் பிள்ளைகள் 9:30 AM to 9:30 AM to 12 PM இருக்கும். செஷன் 2 பிள்ளைகள் 1 PM to 3:30 PM ஆக இருக்கும். 1 PM to 3:30 PM வரைக்கும் செஷன் 2. இதுதான் உங்களோட கம்ப்ளீட் டைம் டேபிள், இந்த பேக்கேஜுக்கான கம்ப்ளீட் டைம் டேபிள். சோ நாங்க பிளான் பண்ணதின் படி நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்படிதான் நாங்க கிளாஸ் செய்யற, இதுதான் செஷன் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம எல்லாரையும் விட ஒரு பெரிய பிளானர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? யாரு பெஸ்ட் ஆஃப் த பிளானர் ஒரு ஆள் இருக்காரு? யார்? யாரு? அல்லாஹ். அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரோ அதுபடி நடக்கும். நாங்க இது பிளான் பண்ணிருக்கோம். நாங்க இப்படி ஒரு ஐடியாவும் பிளான் பண்ணிருக்கோம். இப்படிதான் செய்யறேன்னு பிளான் பண்ணிருக்கோம். அவரும் நம்மளோட சேர்ந்து அதே மாதிரி பிளான் பண்ணிருந்தா நாம் பிளான் பண்ணதின் படி சரியா கொண்டு போயிட்டு முடியும். சரியா போயிட்டு சோ நம்புவோம் இன்ஷா அல்லாஹ் சரியா நடக்கும்னு சொல்லி நம்புவோம். ஓகேவாடா? சோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளாஸுக்குள்ள போவோமா? தியரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. சோ கவனிங்க, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன யூனிட் பிள்ளைகள்? யூனிட் 13. யூனிட் 13 electrochemistry. யூனிட் 13 electrochemistry. நாங்க இத தமிழ்ல சொல்றேன்னு சொல்லுவோம் பிள்ளைகள், மின் இரசாயனவியல் சொல்லி கலந்து. மின் இரசாயனவியல் சொல்லி கைப்படும். தம்பி எனக்கு சொல்லு, ஒரு மின் இரசாயனவியல் சொன்னா, மின் இரசாயனவியல் சொல்ற இந்த யூனிட்ல நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, மின் ரசாயனவியல் சொல்ற இந்த யூனிட்ல நாங்க என்ன படிக்க போறோம்னு கேட்டால், மின்னுக்கும் இரசாயனத்துக்கும். நாங்க இங்க கெமிஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம இந்த யூனிட் முழுக்க, இந்த சப்ஜெக்ட் முழுக்க கெமிஸ்ட்ரின்னு சொல்லி இந்த ஏ லெவல் முழுக்க கெமிஸ்ட்ரி கதைக்கிறது யாரு கதைக்கிறோம்? யார்ட கெமிஸ்ட்ரியை கதைக்கிறோம்? பெரும்பாலும் எதுகளை பத்தி கதைக்கிறதுக்காக, எதை கதைக்கிறதுக்காக நாங்க எல்லாமே கொண்டு போறோம் இந்த கெமிஸ்ட்ரியில என்றால் இரசாயன மாற்றங்களை கதைக்கிறதுக்காக. சரியா இல்லையா? ஒரு இரசாயன மாற்றம் நடந்தா என்ன நடக்கும்? ஒரு ரசாயன மாற்றம் எப்படி நடக்கும்? ஒரு தாக்கம் எப்படி நடக்கும்? ஒரு தாக்கம் வேகமா நடக்குமா இல்லையா? தாக்கத்துல வேகம் எப்படி இருக்கும்? தாக்கம் எது வரைக்கும் நடக்கும்? தாக்கம் எங்க ஸ்டாப் ஆகும்? தாக்கத்துல என்ன விளைவு கிடைக்கும்? தாக்கம் நடக்குமா நடக்காதா? தாக்கம் நடக்கிற நேரம் அமுக்கத்துக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி நான் இப்ப கதைச்ச எல்லா யூனிட்டுமே கலந்துதான் கழிச்சேன். ஒரு கேசஸ் கழிச்சா தாக்கம் ஒன்று நடக்கிற நேரம் அமுக்கத்துக்கு என்ன ஆகும்?
வெப்பநிலையை மாத்தினா மூலக்கூறுகளோட இயக்கம் எப்படி மாறும், அந்த மூலக்கூறுகளோட இயக்கம் மாறுறதன் காரணமாக தாக்கம் எப்படி நடக்கும், கைனடிக்ஸ். சரியா இல்லையா? அதே போல தாக்கம் நடக்குமா நடக்காதா, தாக்கம் நடக்கிற நேரம் வெப்ப உள்ளுரையில சக்தி எப்படி மாறும், எனர்ஜெட்டிக்ஸ். அதே போல தாக்கங்கள் நடந்தா என்ன விளைவு கிடைக்கும், இனோர்கானிக் ஆர்கானிக். அதே போல தாக்கம் எவ்வளவு ஸ்பீடா நடக்கும், கைனடிக்ஸ். தாக்கம் எவ்வளவு தூரம் நடக்கும், எப்ப ஸ்டாப் ஆகும் தாக்கம், இக்விலிபிரியம். சோ நாங்க இந்த கெமிஸ்ட்ரி முழுக்க 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 நாங்க கலைக்கிறது யாரு பிள்ளைகள், இரசாயன மாற்றங்களை பத்தி தான் கலைக்கிறோம். இரசாயன மாற்றங்கள் சொல்றது யாரு, இரசாயன தாக்கங்களை பத்தி தான் இந்த கெமிஸ்ட்ரி முழுக்க கலைக்கிறோம். அதே போல இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலையும் இந்த மின் இரசாயனவியலையும் நாங்க என்ன கலைக்க போறோம்னு சொன்னால், இரசாயன மாற்றங்களுக்கும் மின்னுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை தான் நாங்க கலைக்கிறோம். சிம்பிளான விஷயம் தம்பி, இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயம். ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று ஒரு கரண்ட், ஒரு மின் இரசாயன மாற்றத்தை எப்படி நிகழ்த்துறாருங்கிறது ஒன்று படிக்கிறது. நீங்க படிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒரு மின் இரசாயன மாற்றங்களை எப்படி நிகழ்த்துங்கிறது படிக்கணும். அடுத்தது இரசாயன மாற்றங்கள் நிகழ்றதன் மூலமாக எப்படி மின் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது படிக்கணும். நாங்க படிக்க வேண்டிய கான்செப்ட் ரெண்டு. ஒன்று என்ன பிள்ளைகள், மின் எப்படி ஒரு இரசாயன மாற்றத்தை நிகழ்த்துறாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இரசாயன மாற்றம் ஒன்று நிகழ்ந்தால் எப்படி மின் உருவாக்கப்படுங்கிறது ஒன்று. தம்பி இங்க இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஓ லெவல்ல படிச்சதை சொல்லுங்க. மின்னின் மூலமாக இரசாயன மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க, என்ன பேர்? கரண்ட்டை யூஸ் பண்ணி ரசாயன மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு ஓ லெவல்ல ஒரு பேர் சொல்லுவோம், என்ன பேர்? நீங்க ஓ லெவல்ல படிச்சதை வச்சு சொல்லுங்க. பெருசா அலட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, சிம்பிளான விஷயம். ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, கரண்ட்டை கொடுத்து ரசாயன மாற்றங்கள் நிகழ்த்துறது, என்ன பேர் அது? யாராவது ஒரு ஆள்? வெரி குட், மின் பகுப்பு. சோ நம்ம படிக்க வேண்டியது ஒன்று மின் பகுப்பு சம்பந்தமாக படிக்கணும். ஒன்று என்னடா, மின் பகுப்பு சம்பந்தமாக படிக்கணும். ரெண்டாவது, இரசாயன மாற்றங்களின் மூலமாக மின்ன பிறப்பிக்கணும். அப்படின்னா அது என்ன பிள்ளை? இரசாயன மாற்றங்களின் மூலமாக மின்ன பிறப்பிக்கிறது. வெரி குட், மின் இரசாயன களம். மின் இரசாயன களம். சோ இந்த ரெண்டு கான்செப்டும் தான் இந்த யூனிட்ல ஆக அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம படிச்சா சரி, இந்த யூனிட் கம்ப்ளீட்டா முடியும். அவ்வளவுதான். ரெண்டு கான்செப்ட், இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம படிச்சால் இந்த யூனிட் கம்ப்ளீட்டா முடியும். இதை தாண்டி உங்களோட பழைய சிலபஸ், உங்களுக்கு முதல் இருந்த சிலபஸ்ல பிள்ளைகள் இந்த மின் இரசாயனவியல்ல இன்னொரு கான்செப்ட் இருந்தால் யாருன்னு கேட்டால் இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்தார். இரும்பு துருப்பிடித்தல் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்தார். அதே போல பிள்ளைகள் இதுக்கு முதல் சிலபஸ்ல வந்து மின் முலாமிடல் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்தார். மின் முலாமிடல் என்று சொல்லி ஒரு கான்செப்ட். ரெண்டு கான்செப்டும் உங்களோட சிலபஸுக்கு முந்தின சிலபஸ்ல இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்தது. ஆனா இப்ப உங்களோட சிலபஸ்ல பிள்ளைகள் இது ரெண்டையும் செஞ்சாச்சு, தூக்கியாச்சு. நீங்க பாஸ் பேப்பர் கேள்விகள் எடுத்து பார்த்தால் இரும்பு துருப்பிடல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், மின் முலாமிடல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம அது படிக்கணுமா? நம்ம அதுகளுக்கு டைம் கொடுத்து படிக்கணுமான்னு சொல்லுங்க. நம்ம அதுகளுக்கு டைம் கொடுத்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி படிக்கணுமா பிள்ளைகள்? இல்லை. நம்ம படிக்க வேண்டியது இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் நம்ம படிக்கணும். சோ அந்த ரெண்டு கான்செப்ட் அப்ப உங்களுக்கு விளங்குது. சிலபஸ்ல வந்து என்ன படிக்கணுங்கிறது விளங்கிட்டா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள நாங்க என்ன படிக்கணுங்கிறது விளங்கிச்சா பிள்ளைகள்? ரெண்டு விஷயம். ஒன்று மின் பகுப்புண்டா என்ன, மின் களம்னு சொன்னா என்ன. நம்ம மின் பகுப்புன்னு சொன்னா அதுல என்ன படிக்கணும், மின் பகுப்பு எப்படி நடக்கும், மின் பகுப்பின் மூலமாக மாற்றங்கள் நடக்கும் தானே. அப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த மாற்றங்களை படிச்சோம்னு சொன்னா சிம்பிளா முடியும். அதே போல மின் இரசாயன களம்னு சொன்னா என்னன்னு கேட்டா, மின் இரசாயன களம்னு சொன்னா என்ன, மின் ரசாயன களம் வந்து என்ன மாற்றங்களின் மூலமா இந்த மின் பிறப்பிக்கப்படும், அந்த நேரம் அந்த மின் ரசாயன களம்ங்கிறது யாரு, ஒரு பேட்டரி தானடா. இந்த பேட்டரியோட வோல்ட் அளவு எப்படி இருக்கு, இதுகளை படிச்சோம்னு சொன்னா மின் ரசாயன களம் முடிச்சு. இந்த ரெண்டையும் வச்சு உங்களுக்கு எஃப்சிக்யூ கேள்வி வரும், எஸ்ஏ கேள்வி வரும், ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். உங்களோட நோமலா
இந்த ஒரு யூனிட் வந்து எவ்வளவு முக்கியமானது கேட்டா, ஒரு யூனிட் எவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு முக்கியமான ஒரு யூனிட்டான்னு கேட்டா நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? ஒரு யூனிட் அவ்வளவு முக்கியமானு கேட்டால் உங்களோட மைண்ட் செட்ல இருந்து சொல்லுங்க. எதை வச்சு அந்த யூனிட் முக்கியமானதா இல்லையான்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த யூனிட் படிக்கணுமா படிக்க தேவையில்லையா, எதை வச்சு சொல்லுவீங்க? மார்க்ஸை வச்சு சொல்லுவீங்க. சரியா? மார்க்ஸை வச்சு சொல்லுவீங்க. இதுல எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்? ஜஸ்ட் கெஸ் பண்ண பார்ப்போம். யாராவது எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்னு நீங்க எதிர்பார்க்கணும் இந்த யூனிட்ல? எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்னு நீங்க எதிர்பார்க்கணும்? டோட்டல் 100 நான் கேட்கறது கெமிஸ்ட்ரியில டோட்டல் 100 எத்தனை மார்க்ஸுக்கு கேள்வி வரும்? எத்தனை மார்க்ஸ் இருக்கு? அப்படியெல்லாம் ஓவரா போகாதீங்கடா. 20க்கெல்லாம் வராது. அப்ப ஆர்கானிக் எல்லாம் வந்து மூளையில நின்று பாய போட்டு தூங்கிட்டு அப்படியே பார்த்து மல்லாக பார்த்துக்கிட்டே இருக்குமா? ஆர்கானிக் எல்லாம் இதுல 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரேன்டா. ஒரு மனச்சாட்சியோட கதைங்கடா. அங்க ஒருத்தர் 75. யார் அது 75? சரியா தம்பி? அவ்வளவுக்கெல்லாம் வராது. மனச்சாட்சியோட கதைங்க 75 அப்படியெல்லாம் வராது. சிம்பிளா சொல்ல போனா ஒரு 7 இல்லைன்னா 8 மார்க்ஸ். 7 இல்லைன்னா 8 மார்க்ஸ். சரியா? 7 இல்லைன்னா 8. எப்படி 7 இல்லைன்னா 8ன்னு சொன்னால், நீங்க உங்களோட டியூட் எடுத்து பாத்தீங்கன்னா வரும். 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல எத்தனை எம்சிக்யூ வந்துச்சுன்னு பாருங்க. எத்தனை எம்சிக்யூ வந்துச்சுன்னு சொன்னால் 3 எம்சிக்யூ வந்து 2025ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர்ல வந்து கேள்வி. சில வருஷங்கள்ல 4 எம்சிக்யூ வந்திருக்கு. அப்ப எவரேஜா இதுல வரக்கூடியது நான் போறது ஒரு 4 மார்க்ஸுக்கு இதுல எம்சிக்யூ கேள்வி வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்தா ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரும், 5 மார்க்ஸுக்கு வரும். இல்லைன்னா ஒரு எஸ்ஏ கேள்வி வரும். தம்பி நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லா வருஷமும் வாரது இல்லை. அப்ப நம்ம எஸ்ஏ வருதுன்னு எடுப்போமா? எஸ்ஏ கேள்வி வருதுன்னு சொல்லி எடுப்போம். எஸ்ஏ கேள்வி எடுத்தால் எஸ்ஏல பிள்ளைகள் எத்தனையாவது எஸ்ஏண்டு கூட கன்ஃபார்மா சொல்லிடும். எத்தனையாவது எஸ்ஏண்டு கூட என்ன செய்யலும்டா கன்ஃபார்மா சொல்லிடும் பிள்ளைகள். உங்களோட 7வது எஸ்ஏ இந்த ஏ பார்ட் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இப்ப வார பேப்பர்ஸ் படி 7வது எஸ்ஏ இந்த ஏ பார்ட் பிள்ளைகள் யாரு? இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அப்ப ஒரு ஹாஃப் எஸ்ஏ 3.75 மார்க்ஸ் வந்து வரும். ஏன்னா ஒரு எஸ்ஏக்குரிய மார்க்ஸ் 3.7.5 தானடா. அப்ப எவ்வளவு ஹாஃப் எஸ்ஏ எவ்வளவு பிள்ளைகள்? 3.75 மார்க்ஸ். சோ பிள்ளைகள் கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் ஒரு 8 மார்க்ஸுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. 8 மார்க்ஸுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. 8 மார்க்ஸுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் என்ன செய்ய போது கேள்வி வரப்போகுது. எனக்கு நீங்களே சொல்லுங்க, 8 மார்க்ஸுக்கு ஒரு யூனிட்ல இருந்து கேள்வி வருதுன்னு சொன்னா இந்த யூனிட் முக்கியமான யூனிட்டா இல்ல தேவையில்லையா? இந்த யூனிட்ல 8 மார்க்ஸுக்கு கேள்வி வருது. இந்த யூனிட்டுக்கு நம்ம எஃபோர்ட் ஒன்று போடணுமா தேவையில்லையா? போடணுமா தேவையில்லையா? ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன். இந்த 8 மார்க்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட மார்க்ஸ்? உங்களுக்கு இந்த 8 மார்க்ஸ் தேவையா தேவையில்லையா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க சொன்னா, நிறைய பேர் வந்து இந்த தீர்க்கதரிசிகள், நிறைய பேர் என்ன தீர்க்கதரிசிகள் என்ன பிளான்ல போறேன்னு சொன்னா, ஏன்னா நாங்களும் படிச்சிருக்கோம் இல்ல, நாங்களும் உங்களை தாண்டி வந்தாங்க தானே, உங்களே மாதிரி இருந்து கிளாஸஸ்ல உங்களே மாதிரி இருந்து படிச்சு வந்தாங்க தானே. எங்கட காலத்துல இப்ப இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் செய்யற விஷயம், இப்ப இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்யறா, பிள்ளைகள் நீங்க வந்து என்ன செய்ய வேணாம்னு சொன்னால் 7வது எஸ்ஏ தொட வேணாம். ஏன்னா அது டைம் வேஸ்ட். கடைசியா படிக்கிற யூனிட் என்ன சொல்றது, கடைசியா படிக்கிற யூனிட் 7வது எஸ்ஏ எல்லாம் தொட வேணாம். நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டால் 5வது எஸ்ஏ 6வது எஸ்ஏ, 5வதுக்குள்ளே 6வதுக்குள்ளே என்ன வரும்னு சொல்லுங்க. கேசஸ், எனர்ஜெட்டிக்ஸ், இக்விலிபிரியம், கைனெட்டிக்ஸ், இந்த 4 யூனிட் வரப்போகுது. நம்ம இந்த 4 யூனிட்டை வச்சு கேள்வியை செய்ய பாருங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை தொட வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த வேலை பார்க்கறது, நிறைய டீச்சர்ஸ் அந்த வேலை வந்து பார்த்து பிள்ளைகளை வந்து மைண்ட மாத்திருக்கணும். தம்பி நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு உங்களோட எஸ்ஏல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு தானே, 3 எஸ்ஏ வருது. 3ல நீங்க 2 கட்டாயம் செய்யணும், ஏதாவது ஒன்று சாய்ஸ் விடணும் இல்லையா? நான் சொல்லுவேன் பிள்ளைகள் கட்டாயம் 7வது எஸ்ஏ செய்யுங்கடா.
ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம், ஈஸியா டைம் மேனேஜ் பண்ணலாம். ஒன்று 7வது ஏ பார்ட் பிள்ளைகள் யார் வரும்னு கேட்டா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரும். 7வது ஏ பார்ட் யாரு? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. 7வது ஏ பார்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. 7வது பி பார்ட் தம்பி காம்ப்ளெக்ஸ் அயன், சிக்கல் அயன்கள் சம்பந்தமான விஷயம். 7வது பி பார்ட் என்ன? காம்ப்ளெக்ஸ் அயன், சிக்கல் அயன் சம்பந்தமான விஷயம். தம்பி ஒரு எஸ்ஏக்கு மொத்தமா கொடுக்கிற மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொன்னால் 30 நிமிஷம் இல்லையா? half an hour ஒரு எஸ்ஏக்குரிய டைம். உண்மையா half an hour எஸ்ஏக்குரிய டைம். ஒரு பிள்ளை இந்த 2 யூனிட்ல இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வியும் தெளிவா செஞ்சு பழகி இருந்தா, எந்த ஒரு கேள்வியும் மிச்சம் வைக்காம எல்லாமே தெளிவான விளக்கத்தோட இந்த பாடமாக்கிட்டு நிக்காமலுக்கு இப்படி வந்தா இப்படித்தான் ஆன்சர், இப்படி வந்தா இப்படித்தான் போறேன்னு பாடமாக்காம தெளிவான கன்செப்ட் விளங்கி ஒரு ஃபுல்ல படிச்சு கேள்வி செஞ்சிருக்குமா இருந்தால், கேள்வி செஞ்சு பழகி இருக்குமா இருந்தால், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு அந்த பிள்ளைக்கு தேவையான டைம் மேக்சிமம் பிள்ளைகள் 10 நிமிஷம். இந்த காம்ப்ளெக்ஸ் அயன்ஸுக்கு ஒரு பிள்ளைக்கு தேவையான டைம் மேக்சிமம் பிள்ளைகள் 7 நிமிஷம். நம்ம யோசிச்சு பாரு, ஒரு half an hourக்கான எஸ்ஏய நீ என்ன செய்யலாம்னு சொல்லு. எவ்வளவு நேரத்துக்கு நீ முடிச்சு கொள்ளலாம்? ஒரு 17 நிமிஷத்துக்கு முடிச்சு கொள்ளலாம். மிச்சம் 13 நிமிஷம் உனக்கு பேலன்ஸ் ஆகுது. 13 நிமிஷம் பேலன்ஸ் ஆகுது. என்ன செய்யறடா அந்த 13 நிமிஷம்? பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறது போல ஒரு எஸ்ஏக்கு அக்யூரேட்டா half an hour டைம், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து அக்யூரேட்டா 15 நிமிஷம், அப்படியெல்லாம் பேப்பர் வராது. நம்ம எதிர்பார்க்கறது போல 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சரை முடிக்கணும், half an hourக்குள்ள எஸ்ஏய முடிக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லாது பேப்பர். தம்பி நீ எனக்கு சொல்லு, ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் 15 நிமிஷத்துக்கு முடிக்கலுமா? உண்மையா ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் 15 நிமிஷத்துக்கு முடிக்கலுமாடா? ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சரை 15 நிமிஷத்துக்கு முடிக்கிறது சாத்தியமா இல்லையா? முடிக்க இயலாது. ஏன்னா அதுக்கு எப்படியும் டைம் எடுக்கும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. அப்ப நம்ம அதுக்கு தேவையான டைம் எங்க இருந்து எடுக்கிறோம்? எக்ஸ்ட்ரா டைம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? அதுகள் தான் இந்த எஸ்ஏ பார்ட். இந்த எஸ்ஏ செய்ய போனா உங்களுக்கு டைம் மிச்சப்படும், அதை நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். இன்ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ல டைம் மிச்சப்படும், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல பிசிக்கல் எஸ்ஏக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். அப்ப அது பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். அந்த மாதிரி டைம் தேவைப்படுறதெல்லாம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தர யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யற, அதே பழக்கப்பட்ட அந்த பண்டைய காலத்து முறைகள் படி பிள்ளைகள் 5வது எஸ்ஏ 6வது எஸ்ஏ செய்யுங்க, 7வது எஸ்ஏ தொட வேணாம். அதே போல இன்னொன்று சொல்லுவாங்க, பிள்ளைகள் 8வது எஸ்ஏ 9வது எஸ்ஏ செய்யுங்க, பிள்ளைகள் 10வது எஸ்ஏ தொட வேணாம், அது தொற்றவே வேணாம். எத்தனை பேருக்கு இப்படி கேள்விப்பட்டிருக்கு? இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ எல்லாம் செய்ய தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க 8வது 9வது செஞ்சுட்டா விஷயம் முடியுது. இன்ஆர்கானிக் ஆர்கானிக் செஞ்சுட்டா விஷயம் முடியுது. இண்டஸ்ட்ரியல தொட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எத்தனை பேருக்கு சொல்லி தந்திருக்காங்க? எத்தனை பேர் இது மாதிரி நீங்க இந்த அட்வைஸ் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? 8வது 9வது செய்யுங்க, 10வது எஸ்ஏ உங்களுக்கு செய்ய தேவையில்லை. இந்த அட்வைஸ் பெரும்பாலும் கொடுக்கப்படுற அட்வைஸ் அப்படி இல்லை. இருக்கிறதுல ஆக லேசான கேள்வி எஸ்ஏ கேள்வி 10வது எஸ்ஏ தம்பி. எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், எப்பவுமே எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு போவாரு. இந்த எஸ்ஏ தான் நான் செய்யறேன், இதுதான் செய்யறேன்னு சொல்லி நீ மைண்ட உனக்கு பிக்ஸ் பண்ணிட்டு போகாது. எல்லாத்துக்கும் ரெடியா போ, எது வந்தாலும் சொல்லிடு மாதிரி. சோ நான் ஒரு ஐடியாக்காக சொல்றேன் பிள்ளைகள், 8 மார்க்ஸுக்கு கேள்வி வரும், அதுக்கான எஃபர்ட்டை போட்டு படிக்க பாருங்க. நான் சொல்லியாச்சு 2 விஷயம். சோ விஜய் சொல்றது போலதான் 2 பேருக்கிடையில தான் போட்டியே. ஒன்று மின்பகுப்பு, அடுத்தது என்னடா மின் ரசாயன களம். முடிச்சு விட்டா போதும். சொல்றது விளங்கிச்சா? சொல்றது விளங்கிச்சா விளங்குங்க? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளணுமா? ஏதாவது கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளணும். சரி, இப்ப கவனிங்க பிள்ளை, கவனிங்கடா. இந்த இந்த மின் இரசாயனவியலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிப்போம்? மின் பகுப்பு படிப்போமா பிள்ளைகள்? மின் ரசாயன களம் படிப்போமா? என்ன படிப்போம் ஃபர்ஸ்ட்? நீங்களே சொல்லுங்க. உங்களோட பிடிஎஃப்ல ஃபர்ஸ்டுக்கு மின் ரசாயன களம் இருக்கும், பின்னுக்கு மின் பகுப்பு இருக்கும். உங்களுக்கு என்ன படிக்கணும்? என்ன படிக்கணும்னு ஆசையா இருக்கு?
உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஓர்டருக்கே போவோமா இல்ல நம்ம மாத்தி படிப்போமா? என்னடா நீங்க சொல்லுங்க பிளேஸ். நம்ம விரும்பின மாதிரி படிக்கிறதா என்ன செய்யும்? ஓகே சோ கவனிங்கடா. சரி ஓகே 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 சரி ஓர்டர்லயே போறோம். சரி இப்ப கவனிங்க பிள்ளைகள், நம்ம மின் ரசாயன களங்கள் கன்செப்டுக்கே ஃபர்ஸ்ட் வரும். முதலாவது எனக்கு சொல்ல பிள்ளைகள், நம்மட உலகத்தில் இருக்கிற எல்லா சட பொருட்களையும் மின்ட அடிப்படையில நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று என்னென்று சொன்னால், நீங்க ஒரு சடப்பொருளை எடுத்து அந்த சடப்பொருளோட ஒரு முனையினூடாக நீங்க மின்ன செலுத்துற நேரம் அடுத்த முனையினூடாக மின் வெளியே வார சடப்பொருட்களும் இருக்கு. அதே போல ஒரு முனையினூடாக மின்ன செலுத்துற நேரம் அடுத்த முனைக்கு மின் வந்து வரவே வராத சடப்பொருட்களும் இருக்கு. சரியா புரியுது? உதாரணத்துக்கு நீங்க ஒரு இரும்பு கோல் ஒன்று எடுத்தா, இரும்பு கோல் ஒன்றுக்கு பிள்ளைகள் ஒரு சைட்ல நீங்க மின்ன கொடுத்துட்டு மற்ற சைட தொட்டு பார்த்தா என்ன ஆகும்? ஒரு சைட்ல நீங்க மின்ன கொடுத்துட்டு கரண்ட கொடுத்துட்டு மத்த சைட்ல டச் பண்ணா என்ன ஆகும் பிள்ளைகள்? என்ன ஆகும்டா? அப்படியே ஒரு தூக்கி ஒரு சொலட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சு விடும். சரியா இல்லையா? அப்படியே ஒரு தூக்கி ஒரு அடி ஒன்று அடிக்கும், ஹல்க் அடிக்கிறது போல. சரியா பிள்ளையா? நான் சொல்றேன் சரியா பிள்ளையா? ஏன் அது நடக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு முனையில தான் மின்ன கொடுத்தீங்க, அடுத்த முனைக்கு மின் வாரார் அப்படின்னு சொன்னால் இந்த மின் என்ன செஞ்சிருக்கு பிள்ளைகள்? இந்த ரெண்டு முனைகளுக்கும் இடைப்பட்ட இந்த இரும்பு கோலின் ஊடாக இந்த மின் அசைஞ்சிருக்கு. சரியா பிள்ளைகள்? இரும்பு கோலின் ஊடாக இந்த மின் வந்து அசைஞ்சிருக்கார். அப்ப இந்த இரும்புக்கோள் என்ன செஞ்சிருக்கார்? இரும்புக்கோள் என்ன வேலை பார்த்திருக்கார்? தனக்கு ஊடாக இந்த மின் செல்றதுக்கு இடம் கொடுத்திருக்கார். சரியா புரியாது? நான் சொல்ற சரியா புரியாது? இந்த இரும்புக்கோள் என்ன வேலை பார்த்திருக்கார்? தனக்கூடாக இந்த மின் அசைறதுக்கு இந்த இரும்புக்கோள் இடம் கொடுத்திருக்கார். அதுவே பிள்ளைகள், அதுவே ஒரு பிளாஸ்டிக் சேர் ஒன்று இருக்கு. நீங்க பிளாஸ்டிக் சேர்ல இருக்கிறீங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் சேரை டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து கரண்ட் அந்த ஒரு மின் இருக்கிற ஏதாவது மின்ன வந்து பிளாஸ்டிக் சேர் ஒரு சைட்ல டச் பண்றாரு. நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? ஏதாவது கரண்ட் பாயிறது போல ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல. ஏன் ஃபீல் பண்ணல பிள்ளைகள்? இந்த பிளாஸ்டிக் சேர் என்ன செய்யல? அந்த பிளாஸ்டிக்கின் ஊடாக கரண்ட் போறதுக்கு, அந்த பிளாஸ்டிக் தனக்கூடாக கரண்ட் போறதுக்கு பிளாஸ்டிக் இடம் கொடுக்கல, அனுமதிக்கல. சரியா பிள்ளையா? எனக்கு சொல்ல இந்த ரெண்டு பேர், இந்த இரும்புக்கோளுக்கு நான் என்ன பேர் சொல்ல இயலும்? இந்த இரும்புக்கோளுக்கு நான் என்ன பேர் சொல்ல இயலும்? தனக்கூடாக இந்த இரும்புக்கோள் என்ன செய்யறார்? கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு இடம் கொடுக்கிறாரா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் என்ன பேர் சொல்லலாம் பிள்ளை? என்ன பேர் சொல்லுவேன்? வெரி குட், கடத்தி என்று சொல்லி பேர் சொல்லலாம். சரியா இல்லையா? ஒரு முனையில இருக்கிற மின்ன இன்னொரு முனைக்கு கொண்டு போறார். அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கடத்தி என்று சொல்லி கேட்கும். அதே இந்த பிளாஸ்டிக் சேருக்கு நான் என்ன பேர் சொல்லுவோம்? பிளாஸ்டிக் சேருக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மின்ன கடத்தல் என்று சொன்னால், யாரு பேசுறீங்க காவாடி? யாரு காவாடி? மின்ன கடத்தல நான் என்ன செய்யும் பிள்ளைகள்? அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? காவலி என்று சொல்லி சொல்லுவோம். சரியா இல்லையா? அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னா காவலி சொல்லி கேட்கும். சோ உலகத்துல இருக்கிற எல்லா சடப்பொருட்களையும் பிள்ளைகள், எல்லா சடப்பொருட்களையும் நாங்க ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்று வந்து கடத்தி, அடுத்தது வந்து காவலி. யாரு கடத்தின்னு கேட்டால், தண்ட உடலுக்கூடாக ஒரு கூறு மின்னை போக விடுமா இருந்தா, தண்ட உடம்புக்குள்ளால ஒரு பதார்த்தம் மின்னை செல்ல விடுமாக இருந்தால் அந்த பதார்த்தத்துக்கு நாங்க செல்ற பேர் பிள்ளைகள் கடத்தி. ஒரு பதார்த்தம் அல்லது ஒரு சடப்பொருள் தன் உடம்புக்கூடாக மின்ன போக விடல் என்று சொன்னால் அதுக்கு செல்ற பேர் என்ன பிள்ளைகள்? காவலி என்று சொல்லி கேட்கப்படும். இந்த கடத்திகளை பொறுத்தவரை நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. மின் கடத்தப்படுறது, மின் வந்து சும்மா அசையுமா தம்பி? மின்னுங்கிறது சும்மா அசைஞ்சிட்டு போகுமா, இல்ல மின்ன யாராவது ஒரு ஆள் காவிட்டு போகணுமா? யாராவது மின்ன எடுத்துட்டு போகணுமா, இல்ல மின் சுயமாகவே அசைஞ்சிட்டு போகுமா? என்ன சொல்லுவீங்க?
மின்ன ஒரு ஆள் எடுத்துட்டு போகணும், மின்னை காவி கொண்டு போகணும். மின்னை காவி செல்லக்கூடிய துணிக்கைகள் அந்த பதார்த்தத்துக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு கடத்தின்னு சொல்றது யாருன்னு கேட்டால் அந்த பதார்த்தத்துக்குள்ள அந்த சட பொருட்களுக்குள்ள மின்னை காவி செல்லக்கூடிய துணிக்கைகள் இருந்தால் அதுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள். மின்னை காவி செல்லக்கூடிய துணிக்கைகள் இருந்தால் அதுக்கு நாங்க சொல்ற பேர் கடத்தி. ஒரு ஆளால மின்ன காவி செல்லக்கூடிய துணிக்கைகள் அவருக்குள்ள இல்லைன்னு சொன்னால் மின் கடத்தப்படாது, அதுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் காவல். எனக்கு சொல்லுங்க, ஜெனரல்ல படிச்சிருப்பீங்க, மின்னை கடத்தி செல்லக்கூடிய துணிக்கைகள் யாருக்கு? மின்னை கடத்தி செல்லக்கூடிய துணிக்கைகள் எனக்கு சொல்லுங்க, யாரா இருக்கும்? ஒரு ஆள் மின்ன கொண்டு போகணும்டா, ஃபர்ஸ்ட் கன்செப்ட். ஒரு ஆள் மின்ன கொண்டு போகணும்னு சொன்னால் அவருக்கு ஏற்றம் இருக்கணுமா, இருக்கப்படாது? மின்ன கடத்திட்டு போகணும்னு சொன்னால் அவருக்கு ஏற்றம் இருக்கணுமா, இருக்கப்படாது? இருக்கணும். அப்ப ஏற்றமுடைய கூறுகள் தான், ஏற்றமுடைய கூறுகள் தான் யாரா தொழிற்படும் பிள்ளைகள்? மின் காவிகளாக தொழிற்படும். ஏற்றமுடைய கூறுகள் தான் என்னவா தொழிற்படும்? மின் காவிகளாக தொழிற்படும். இந்த மின் காவிகளின் அடிப்படை கூறு யார் என்று கேட்டா பிள்ளைகள் இலத்திரன்கள். சொல்றது மின் காவிகளின் அடிப்படை கூறு யார் என்று கேட்டால் இலத்திரன்களா இருக்கும். ஆனா இலத்திரன் மட்டும்தான் மின்னை காவி செல்றது இல்ல, மின்னை காவி செல்ற இன்னும் சில கூறுகளும் இருக்கு. யாரு ஏற்றமுடைய கூறுகள் என்று சொன்னா மறையேற்றமுடையது இலத்திரன். இப்ப நேரேற்றத்துக்கு யார் சொல்லலாம் பிள்ளை? நேரேற்றமுடைய அயன்கள் சொல்லலாம். சொல்றது நேரேற்றமுடைய அயன்கள். வெரி குட். துளைகளும் செல்ல இயலும். துளைகளை பற்றி பிள்ளைகள் நாங்க இங்க கதைக்கிறது இல்ல பெருசா. துளைகள் நீங்க பிசிக்ஸ்ல கதைப்பீங்க. இங்க நாங்க கதைக்கிறது பிள்ளைகள் இலத்திரன்களும் கதைக்கணும். அடுத்தது அயன்கள் கதைக்கணும். நான் சொல்றது இலத்திரன்களை மின்காவிகளாக கதைப்போம், அதே போல அயன்களை மின்காவிகளாக கதைப்போம். சொல்றது எனக்கு சொல்லுங்க, மின்ன கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அட அர்த்தம் என்னடா? மின் ஒரு இடத்துக்கு மின் வாரார்னு சொன்னால், ஒரு முனைக்கு மின் வாரார்னு சொன்னால் இங்க இருக்கிற இலத்திரன் மின்ன கைய பிடிச்சு எனக்கு கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடுத்த முனையில விடணும். நான் சொல்ற சரியா பிள்ளையா? அதானே காவிட்டு போறது. ஒரு நுளம்பு நோயை காவுது என்று சொன்னால், நுளம்பு ஒரு வைரஸ காவுது என்று சொன்னா, நுளம்பு ஒரு இடத்துக்கு போய் அந்த வைரஸ எடுத்து, அந்த வைரஸ நுளம்பு எடுத்து அப்படியே பறந்துட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த வைரஸ் அவர் தூக்கிட்டு வரணும். சரியா பிள்ளைகள்? அதே போல காவின்னு சொல்ற நான் மின்ன காவி செல்லணும்டா என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஒரு முனையில இருக்கிற இலத்திரன் மின்ன வாங்கி அப்படியே ஒரு சைடுக்கு இப்படி அசைஞ்சிட்டு இங்க சைடுல கொடுக்கணும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? அப்ப நம்ம இந்த கதைக்கக்கூடிய இந்த மின் காவிகளுக்கு பிள்ளைகள் என்ன இயல்பு இருக்கணும்டா? அசைஞ்சு போகக்கூடிய இயல்பு இருக்கணும். நான் சொல்றது சரியா? அசையக்கூடிய தன்மை இருக்கணும். ஒத்துக்கொள்றீங்களா? அசையக்கூடிய தன்மை இருக்கும். எத்தனை பேர் எஸ் என்று சொல்றீங்க? ஓம் சார் சொல்றாரு. மின்ன காவறக்கூடிய கூட்டங்களுக்கு என்ன செய்யணும்டா? அசையக்கூடிய ஆற்றல் இருக்கணும். ஜஸ்ட் எனக்கு சொல்ல, அசையக்கூடிய ஆற்றல் இருக்கணும்னு சொன்னா இலத்திரன் எங்க இருக்கும்? அணுக்களுக்குள்ள கருட கண்ட்ரோல்ல இலத்திரன் இருக்கும். அணுக்களுக்குள்ளதான் இலத்திரன் இருக்கும். அப்படின்னா பிள்ளைகள் அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இலத்திரன்களுக்கு, அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இலத்திரன்களுக்கு அசையக்கூடிய ஆற்றல் இருக்குமா? சுயாதீனமாக இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குமா? இல்ல. ஏன்? அந்த இலத்திரன் சொல்லுவார், அங்க மின் வாரார், நான் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு வாரன் என்று சொன்னா கரு என்ன செய்யும்? கொடரிலேயே கொடுத்து இருங்க, இங்க போக தேவையில்லைன்னு சொல்லு. ஏன்? இங்க இலத்திரன் இன்னொரு ஆளோட கண்ட்ரோல்ல இருக்கு. இலத்திரன் இன்னொரு ஆளோட கண்ட்ரோல்ல. யார கண்ட்ரோல் பிள்ளைகள்? அந்த கருட கண்ட்ரோல்ல இலத்திரன் இருக்கு. அப்ப எல்லா இலத்திரனுமே மின்ன காவி செல்லுமா? எல்லா இலத்திரனுமே மின்ன கூட்டிட்டு போகுமான்னு கேட்டா தெளிவா சொல்லணும் பிள்ளைகள், இல்ல. யாரு மின்ன கூட்டிட்டு போகும்? யாரு மின்னை காவி செல்லும்? இன்னொரு ஆளோட கண்ட்ரோல்ல இல்லாத இலத்திரன். இன்னொரு ஆளோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னா யார் பிள்ளைகள்? சுதந்திரமான இலத்திரன். அதுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் சுயாதீன இலத்திரன் சொல்றோம். சுயாதீன இலத்திரன்கள் தான் என்ன செய்யும்டா? மின்னை காவிச்சல். விளைச்சல் நான் சொல்ற விஷயம். சுயாதீன இலத்திரன்கள் தான் என்ன செய்யும்? மின்னை காவிச்சல். தம்பி, சுயாதீனமா அவர் இருக்கார் என்று சொன்னா ஒரு இடத்துல பிக்ஸ்டா இருப்பாரா, அசைஞ்சுக்கிட்டே இருப்பாரா? சுயாதீனமா இருக்கிற இலத்திரன் ஒரு இடத்துல அப்படியே பிக்ஸ்டா இருக்குமாடா, இல்ல அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா?
அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற கூறுகளுக்கு நான் ஒரு பேர் சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில. என்ன பேர் சொல்லுவோம்? அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற கூறுகளுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில. என்ன பேர் சொல்லுவோம்? யாராவது? வெரி குட். என்ன பிள்ளைகள்? ஓரிடப்பாடற்ற இலத்திரன்கள் சொல்லு. அப்ப ஒரு கூறு ஒரு இலத்திரன் மின்ன கடத்தணுமா இருந்தால் அந்த இலத்திரன் சுயாதீன இலத்திரனா இருக்கணும், அல்லது அதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்ல வேண்டிய பிள்ளைகள் ஓரிடப்பாடற்ற இலத்திரனா இருக்கணும். சொல்றது விளைச்சா சுயாதீன இலத்திரனா இருக்கணும் அல்லது ஓரிடப்பாடற்ற இலத்திரனா இருக்கணும். தம்பி எனக்கு சொல்லு இந்த ஓரிடப்பாடற்ற இலத்திரன் எங்க இருக்குன்னு சொல்ல பார்ப்போம். ஓரிடப்பாடற்ற இலத்திரன் இருக்கிற இடங்கள் எங்கேயாவது ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எங்க பிள்ளை எங்க இருக்குண்டா? அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற இலத்திரங்கள் எங்க இருக்கும் பிள்ளைகள்? உலோக சாளகங்கள்ல இருக்கு. உலோகங்கள்ல இருக்கும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற இலத்திரன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கூறுக்கு, இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு முனைக்கு இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற இலத்திரங்கள் எங்க இருக்கும் பிள்ளைகள்? உலோகங்கள்ல இருக்கு. அப்ப உலோகங்கள் மின்னை கடத்துமா கடத்தாதான்னு கேட்டா உலோகங்கள் மின்னை கடத்தும். உலோகங்கள் எதன் அடிப்படையில மின்னை கடத்தும்? எதன் மூலமாக மின்னை கடத்தும் பிள்ளைகள்? இலத்திரன்கள் மூலமாக மின்னை கடத்தும். அதே போல நீங்க படிச்சிருக்கக்கூடிய ஆக ஈஸியான ஒரு உதாரண பிள்ளைகள் யாரு? பென்சில் கரி. காரியம். காரியத்தில் இருக்கிற ஃபைவ் பிணைப்பு ஒரு இடத்துல நிலையா இருப்பார். காரியத்தில் இருக்கிற அந்த ஃபைவ் பிணைப்பு பிள்ளைகள் ஒரு இடத்துல நிலையா இருக்குமான்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை. என்ன செய்யும்? அந்த படை முழுக்க அந்த ஃபைவ் பிணைப்பு பரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு பரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தால் இந்த காரியம் அல்லது பென்சில் கரியிலையும் அசையக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அசையக்கூடிய இலத்திரங்கள் இருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த பென்சில் கரி மின்ன கடத்துமா கடத்தாது? காபண்ட மின்னை கடத்தும் பிரதிருப்பம் யாரு தம்பி? பென்சில் கரி மின்னை கடத்தும். சொல்றது சரியானா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையே? இது வரைக்கும் நான் கதைச்ச அவ்வளவும் 100% கிளியர் சார். பாடமாக்குற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க சொன்னது எனக்கு விளங்கிச்சு. நான் விளங்கி கொண்டேன் சார் சொன்னால தம்பி பாயிண்டா பாடமாக்கி எல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கலாடா. சொல்ற விஷயம் ஒவ்வொன்றும் விளங்கிச்சாண்டு பாரு. செட்ல போடுங்க. இருக்கிற எல்லாரும் செட்ல போடுங்க. விளங்கி கொண்டேன் சார். நான் எத்தனை பேர் சொல்றீங்க? யாருக்காவது சார் நீங்க வளங்கள்ல ஏதோ நீங்க சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. யாராவது இருக்கீங்க? சோ அப்ப மின்ன கடத்துறதுக்கு ஒன்று யாரு ஹெல்ப் பண்ணலாம்? இலத்திரன்கள் ஹெல்ப் பண்ணும். இலத்திரன்கள் ஹெல்ப் பண்ணதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க பிள்ளை. இலத்திரன்கள் வந்து அசையக்கூடியதா இருக்கணும். அசையக்கூடிய இலத்திரன்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா உலோகங்கள்ல அசையக்கூடிய இலத்திரன்கள் இருக்கு. அதே போல யாருல பிள்ளைகள்? பென்சில் கரியில இருக்கு அசையக்கூடிய இலத்திரன். ரெண்டாவது ஒன்று மறையேற்றமுடைய கூறு. அவர் மின்ன கடத்து மின்காவியாக தொழிற்படுறது ஓகே. வேற யாரு இருக்கு மின்காவியா தொழிற்படுறாங்க? வேற யாரு மின்காவிகளா தொழிற்படுன்னு சொல்லுங்க. அடுத்த இது யார்? அடுத்த டைப் யாரு? ஒன்று இலத்திரன் மறையேற்றமுடைய கூறு. அடுத்தது யாரு? நேரேற்றமுடைய அல்லது மறையேற்றமுடைய அயன். இலத்திரங்கள் சொல்லலாம். அடுத்தது அயன்கள் மூலமாக மின் கடத்தல். அயன்கள் மின்ன கடத்தணும்னு சொன்னா அயன் பிக்ஸ்டா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அயன்கள் மின்ன கடத்தணும்னா அயன்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அயன்களும் எப்படிப்பட்ட அயன்களா இருக்கணும்? சுயாதீன அல்லது ஓரிடப்பாடற்ற அயன்களா இருக்கணும். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண தம்பி. நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண. ஒரு அயன் திண்மம் ஒன்று இருக்கு. ஒரு அயன் திண்மத்தை எடுத்தால் அயன் திண்மத்தில பிள்ளைகள் சுயாதீன அயன்கள் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயன் திண்மத்தில அயன் சேர்வையிட சாளக கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் உப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சோடியம் குளோரைட் உப்புக்குள்ள பிள்ளைகள் அயன்கள் இருக்கா இல்லையா? அயன்கள் இருக்கா இல்லையா? சோடியம் பிளஸ் அயன் இருக்கா? சிஎல் மைனஸ் அயன் இருக்கா? அயன்கள் இருக்கு. இந்த அயன்களால பிள்ளைகள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அசைய இயலுமா? ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு அசைய இயலுமா? ஏன் அசைய இயலாது? ஏன் அசைய இயலாது? என்ன காரணம் அசைய இயலாம இருக்கிறதுக்கு? ஏன்னா அயன்கள் என்ன செஞ்சிருக்கு பிள்ளைகள்? சாளக கட்டமைப்புல இருக்கிற நேரம்
அயன்களுக்கு இடையில வலிமையான அயன் பிணைப்புகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. சரியா இல்லையா? வலிமையான அயன் பிணைப்புகள் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அயன் இங்கால போக போறேன் என்று சொன்னால் இங்கால இருக்கிற மத்த அயன்கள் செல்லும், போக இயலாது. பிணைப்புல இணைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க போக இயலாது. சொல்லுது. அப்ப ஒரு அயன் திண்மத்துல அயன்கள் இருக்குத்தான், ஆனா அயன்களால அசைய இயலாது. மின்ன கடத்துமா அயன் திண்மம்? அயன்கள் மூலமா மின்ன கடத்துமா? இல்ல. எனக்கு சொல்லுங்கடா. அப்ப சரி, மின்ன கடத்தல் அடுத்தால் யாரு? இலத்திரன். அயன் திண்மங்களுக்குள்ள இலத்திரன் இருக்குமா? அயன் சாலகங்களுக்குள்ள இலத்திரன் இருக்குமா? அயன் சாலகங்களுக்குள்ள இலத்திரன் இருக்குமா? இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்டது அயன் சாலகங்களுக்குள்ள இலத்திரன் இருக்குமா தம்பி? இலத்திரன் இருக்கும். எங்க இருக்கும் இலத்திரன்கள்? அந்த அயன் சாலகத்துல இருக்கிற அயன்களுக்குள்ள எல்லாம் இலத்திரன் இருக்கு. சரியா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்கடா, யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன கதைப்போம்? சோடியம் குளோரைட் வந்து உருவாகுறேன்னு சொன்னா, சோடியம் ஒரு இலத்திரனை இழக்க போறார், குளோரின் ஒரு இலத்திரனை வாங்க போறார். அப்ப தம்பி, இந்த சோடியம் குளோரைட் என்று சொல்ற அயன் சேர்வை உருவாகணும்னு சொன்னா சோடியம் அவர அணுல இருந்து இலத்திரனோட இழக்கிறார் தானே. அப்ப அந்த இழந்த இலத்திரனை வந்து சுயாதீனமா இருக்காதா அயன் சேர்வைக்குள்ள? நான் கேட்ட கேள்வி விளைஞ்சடா. சோடியம் ஒரு இலத்திரனை இழந்துதானே சோடியம் பிளஸ்ஸா மாறுவார். அப்ப அந்த இழந்த இலத்திரன் அந்த அயன் சேர்வைக்குள்ள சுயாதீனமா இருக்காதா? அந்த இலத்திரனால மின்ன கடத்த இல்லாதா? என்ன சொல்லுவீங்க பிள்ளை? என்ன சொல்லுவீங்க? அப்படி இழக்கப்பட்ட இலத்திரனைத்தான் யார் வாங்கி கொள்றார்? சோடியம் இழந்த அந்த இலத்திரனைத்தான் யார் வாங்கி கொண்டார் பிள்ளைகள்? குளோரின் வாங்கி கொண்டார். குளோரின் வாங்கி Cl- அயனா மாறினார். இப்ப அந்த இலத்திரன் எங்க? இழக்கப்பட்ட இலத்திரன் வந்து யார கண்ட்ரோலையும் இல்லாம சுயாதீனமா இருக்கா, இல்ல குளோரின் அணுவுக்குள்ள இருக்கா? இலத்திரன் இப்ப யாருக்குள்ள? அணுவுக்குள்ள, குளோரினுக்குள்ள. குளோரின் கருட கண்ட்ரோல்ல இருக்காரு இப்ப இலத்திரன். இப்ப இந்த இலத்திரனால அசைய இயலுமான்னு சொல்லுங்க. இலத்திரனால அசைய இயலுமா? இல்லை. அப்படி பார்த்தால் ஒரு அயன் திண்மத்துல தேவையான அயன்களும் இருக்கு, தேவையான இலத்திரங்களும் இருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன செய்ய இயலாத பிள்ளைகள்? அசைய இயலாதுங்கிறதால அயன் திண்மம் மின்னை கடத்தாது. சொல்றது சரியா? அயன் திண்மம் வந்து மின்னை கடத்தவே கடத்தாது. நான் சொல்றது சரியா? அயன் திண்மம் மின்னை கடத்தாது. சரிதானடா? ஏன் அயன் திண்மத்தால வந்து அசையக்கூடிய அயன்களும் இல்லை, இலத்திரங்களும் இல்லை. ஆனா அயன் இருக்குத்தானே. இலத்திரன் தான் சுயாதீனமா இல்ல, அது அணுக்களுக்குள்ள இருக்கு. அப்ப இலத்திரனை விட்டுருவோம் நம்ம. தம்பியான அயன் இருக்க இல்லையா? பாவம் இல்லையா அந்த அயன்? பிறகு சொல்லுங்க, இந்த அயன் சேர்வை மின்ன கடத்தணும்னு சொன்னா இந்த அயன் அசையக்கூடிய ஆற்றலை பெருமா இருந்தா என்ன சொல்லுங்க? அயன் அசையக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுமா இருந்தா என்ன செய்யும்? மின் கடத்தப்படும். சரியா இல்லையா? அசையக்கூடிய ஆற்றல் பெற்றுக்கொள்ளுமா இருந்தா மின் கடத்தப்படும். தம்பி, அசையக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஜஸ்ட் எனக்கு சொல்லு, ஏன் அசையாம இருக்கா? அதுல இருக்கிற அயன் பிணைப்புகள் வந்து வலிமையா இருக்கிறதால இவர் அசைய இல்லாம குடிச்சிட்டு இருக்கு. இப்ப தம்பி, இவர் நம்ம அசைய வைக்கணும்டா என்ன செய்யணும்? இந்த அயன்களை அசைய வைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அசைய வைக்கணும்னு சொன்னா இருக்கிற இந்த அயன் பிணைப்புகளை எல்லாம் உடைக்கணும். வெரி குட். அயன் பிணைப்புகளை எல்லாம் உடைக்கணும். தம்பி, அயன் பிணைப்புகளை உடைக்கிறேன்டா சக்தியை கொடுக்கணுமா, சக்தியை வெளியாக்கணுமாடா? சக்தியை கொடுக்கணுமா, வெளியாக்கணுமா? பிணைப்புகளை உடைக்கிறேன்டா என்ன செய்யணும்? நான் நினைக்கிறேன் நீங்க பயாலஜில இருந்து கழிக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு சக்தி வழங்கப்படணும். அந்த திண்மத்துக்கு நீங்க சக்தியை வழங்கணும். திண்மத்துக்கு என்ன செய்யணும்? சக்தியை வழங்கணும். இப்ப நான் கேட்கிறேன், திண்மத்துக்கு சக்தியை வழங்குறீங்க, திண்மத்திலிருந்து சக்தியை வழங்கி திண்மத்தில் இருக்கிற எல்லா பிணைப்பையும் உடைக்கிறீங்கன்னு வைப்போம். உடைச்சால் அயன்கள் எல்லாம் மிஞ்சும், திண்மம் மிஞ்சுமா? அயன்கள் எல்லாம் மிஞ்சும் தான். எஸ், திண்மம் மிஞ்சுமா? பிணைப்பு இருக்கிறதாலதான் அது சாளகமா இருக்கா, சாளகமா இருக்கிறதாலதான் திண்மமா இருக்கு. பிணைப்பெல்லாம் உடைச்சாச்சு, இப்ப இது என்ன வருது? பிணைப்பெல்லாம் உடைச்சாச்சு, இப்ப என்ன வருது? என்ன வருப்பார்?
திரவமாக மாறியிருப்பார். சோ ஒரு அயன் சேர்வை திரவமாக மாறினார். தம்பி திரவமா சும்மா மாறுமா அயன் சேர்வை? நீங்க வெப்பப்படுத்தினா தான் மாறும். அப்ப என்ன சொல்ல பிள்ளைகள், நீங்க அயன் திண்மம் ஒன்றை எடுத்து உருக்கி திரவமாக மாத்தினால், அப்ப அயன் சேர்வைகளின் உருகிய திரவத்துல அயன்கள் இருக்கும். அயன்கள் அசையுமா அசையாது? உருகிய திரவத்துல அயன்கள் இருக்கும். அயன்கள் அசையுமா அசையாதா? இந்த நிலையில அயன்கள் அசையும். சோ மின்ன கடத்துமா கடத்தாது? மின்ன கடத்துமா கடத்தாது? மின்ன கடத்தும். அப்ப அயன் சேர்வைகள் எப்ப மின்ன கடத்தும்னு கேட்டால், திண்ம நிலை அயன் சேர்வைகள் மின்னை கடத்தவே கடத்தாது. ஆனால் அதுவே உருகிய நிலை அயன் சேர்வைகளா இருந்தா மின்ன கடத்தும். சொல்றது விளைச்சா? சொல்றது விளைச்சா? எத்தனை பேருக்கு நான் பாடமாக்கல சார், எனக்கு கிளியரா வழங்கிச்சுன்னு சொன்னால சார். பாயிண்ட்ஸ் எல்லாம் பாடமாக்கிடலாம் நான் நிக்கல சார், தெளிவா எனக்கு விளைச்சு. ஓகே, இப்ப பிள்ளைகள் அயன் சேர்வைகள்ல இருக்கிற பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு ஒன்று வெப்பம் கொடுக்கணும், வெப்பம் கொடுத்து உருக்கணும். அதை விட சிம்பிளான ஒரு வேலை இருக்கு பிணைப்புகள் உடைக்கிறதுக்கு. என்ன வேலை? அதை விடவும் சிம்பிளான ஒரு வேலை இருக்கு பிணைப்புகள் உடைக்கிறது. என்ன வேலை? அந்த அயன் சேர்வை எடுத்து நீர்ல கரைச்சு விட்டா சார். அயன் சேர்வை எடுத்து என்ன செய்ய வேண்டியது பிள்ளைகள்? அயன் திண்மத்தை எடுத்து என்ன செய்யறது? நீர்ல கரைக்கிறது. நீர்ல கரைச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற சாலகம் எல்லாம், சாலகத்துல இருக்கிற பிணைப்பு எல்லாம் உடைஞ்சி அயன் கரைசலாக மாறும். நம்ம இப்ப சொல்லு, அயன் கரைசலா மாறினால் அசையக்கூடிய அயன் தானே. சோ மின் அந்த அசையக்கூடிய அயன் இருக்குங்கிறதால அயன் கரைசல் மின்ன கடத்துமா கடத்தாதா? மின்ன கடத்துமா கடத்தாதா? மின்னை, வெரி குட், மின்னை கடத்தும். சொல்றதுல அப்ப ஒரு அயன் சேர்வை எப்ப மின்ன கடத்தும்? இது கேட்டா ஒரு அயன் சேர்வை எப்ப மின்ன கடத்தும் சொன்னால் தெளிவா சொல்லணும் பிள்ளைகள். அவர்ல திண்ம நிலையில இருப்பார் என்று சொன்னா அசையக்கூடிய அயன்கள் இல்ல, அப்ப மின்னை கடத்தாது. ஆனால் உருகிய திரவ நிலையில அல்லது அல்லது கரைசல் நிலையில என்ன செய்வார்? அவர்ல அசையக்கூடிய அயன்கள் இருக்குங்கிறதால அவர் மின்னை கடத்தும். சொல்றதுலைச்சா? சொல்றதுலைச்சா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. சோ எனக்கு சொல்ல அப்படி பார்த்தா இவ்வளவு நேரம் கதைச்சத்தை வச்சு பாருங்க, திண்ம நிலையில மின் கடத்தப்படுற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் யாரு சம்பந்தப்படுறான்னு பாருங்க. திண்ம நிலையில மின் கடத்தப்படுற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அயன் சம்பந்தப்படுதா இல்ல இலத்திரன் சம்பந்தப்படுதா? அயன் சம்பந்தப்படுதா பிள்ளைகள்? இலத்திரன் சம்பந்தப்படுது. இலத்திரன்கள், சுயாதீன இலத்திரன்கள் சம்பந்தப்படுது. அப்படின்னு சொன்னால் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு திண்ம நிலை கூறு மின்னை கடத்தணும்னு சொன்னா அதுக்குரிய காரணம், அதுக்குரிய கன்செப்ட் யாரு பிள்ளைகள்? திண்ம நிலை கூறு மின்னை கடத்தணும்னு சொன்னா அதுக்குரிய ஆள் யாருன்னு கேட்டால் சுயாதீன இலத்திரன். அப்ப ஏதாவது ஒரு திண்மம் மின்ன கடத்துதுன்னு சொன்னா நீங்க செக் பண்ண வேண்டியது உள்ளுக்கு சுயாதீன இலத்திரன் இருக்கான்னு செக் பண்ண. அதுவே அதுவே ஒரு திரவ நிலை கூறு மின்ன கடத்துது என்றால் அதுக்குரிய காரணம் யாருக்கு? யாரு? அசையக்கூடிய அயன்கள். சொல்றது விளையாச்சு, அசையக்கூடிய அயன்கள். நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜஸ்ட் பிராக்டிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மட ஊர்கள்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் அப்படியே ஃபுல்லா அவ்வளவு வயர்கள் போகும், சரியா இல்லையா? கரண்ட கொண்டு போற வயர்ஸ் இருக்கு. எனக்கு சொல்லுங்கடா, நீங்க பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து இருந்த வயர்ஸ் இன்னும் அப்படியே இருக்கும், பாத்திருக்கீங்க? மாசம் மாசம் வயர் மாத்திட்டு போறாங்களா? ஒவ்வொரு மாசம் வயர் மாத்திட்டு போறாங்களா? அப்படிலாம் மாத்திட்டு போகல, அப்படித்தானே? அப்படிலாம் மாத்திட்டு போகல. எத்தனையோ வருஷமா அந்த வயர் தான் அப்படியே இருக்கு. அப்படின்னா அந்த வயர் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் என்ன பிள்ளைகள்? அதுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இவர் செய்யற வேலை கரண்ட பாஸ் பண்றாரு, அது மட்டும் தான் செய்யறாரு. நான் சொல்ற சரியா? நான் சொல்ற சரியா? அதுவே யோசிச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிற ஒரு டிவி ரிமோட்டை யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற ஒரு டிவி ரிமோட் இந்த மாசம் பேட்டரி மாத்தினா அடுத்த மாசம் இன்னொரு பேட்டரி மாத்தணும்.
அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு பெட்ரி மாத்தணும், அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு பெட்ரி மாத்தணும். சரியா புள்ளையா நான் சொல்றது? நான் சொல்ற சரியா புள்ளையா? ஏன் அப்படி நடக்குது? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன கன்செப்ட் என்று சொன்னால் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து மின்ன கடத்திட்டு போறாக்கள், ஒரு வயர்ல மின்ன கடத்திட்டு போறாக்கள் யார் என்று கேட்டால் உலோகங்கள். சரியா பிள்ளையா? அதாவது இலத்திரன் மூலமாகத்தான் அங்க மின் கடத்தப்படுது. நான் சொல்ற சரியா? இந்த வயர்ஸ்ல மின் கடத்தப்படுற நேரம் யார் மூலமா மின் கடத்தப்படுது பிள்ளைகள்? இலத்திரன்கள் மூலமா தான் மின் கடத்தப்படுது. இந்த இலத்திரன்கள் மூலமா மின் கடத்தப்படுற கூறுகள் பிள்ளைகள் காலப்போக்குல மாற்றம் அடைகிறது இல்லை. அதோட வேலை மின் கடத்தப்படுற வேலை மட்டும்தான் காலப்போக்குல மாற்றம் அடைகிறது இல்லை. ஆனா அதுவே நம்ம இங்க கதைக்கக்கூடிய இந்த கரைசல், பெட்ரிக்குள்ள யார் இருக்கு பிள்ளைகள்? மின்னை காவி செல்லக்கூடிய கரைசல்கள் தான் இருக்கு பெட்ரிக்குள்ள. பெட்ரியை நீங்க உடைச்சு பார்த்தா வழங்கும் உள்ளுக்கு பசை மாதிரி சில கூறுகள் இருக்கு, கரைசல்கள் இருக்கு. இந்த கரைசல்கள் என்ன செய்யும் சொன்னால் கரண்ட் பாஸ் ஆக கரண்ட் போக 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 உள்ளுக்கு இருக்கக்கூடிய அயன்கள் மாற்றத்துக்கு உட்படும். சொல்றதுல உள்ளுக்கு இருக்கிற அயன்கள் என்ன செய்யும் பிள்ளைகள்? மாற்றத்துக்கு உட்படும். அப்ப எனக்கு சொல்லுங்க, கரண்ட் போக 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 உள்ளுக்கு இருக்கிற அயன்கள் வந்து மாற்றம் அடையுதுன்னு சொன்னால், அயன்கள்ல வந்து ரசாயன மாற்றம் ஏற்படுது என்று சொன்னால், இங்க கரண்டால ரசாயன மாற்றம் ஏற்படுது. தம்பி, கரண்டால ரசாயன மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? மின்னின் மூலமாக ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? அவசரமா சொல்லுங்க. மின்னின் மூலமாக ரசாயன மாற்றம் ஏற்படுறது என்ன பேர் தான்? கிளாஸ் ஸ்டார்டிங்லயே நமக்கு அழைச்சிருந்தோம். அதை பத்தி என்ன பேர்? ஒரு மின் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவது என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர்? ஜஸ்ட் மின் பகுப்பு. சரியா இல்லையா? மின் பகுப்பு. குட், மின் பகுப்பு. சோ இந்த பெட்ரி பிள்ளைகள் ஒரு கடத்தி தான். பெட்ரிக்குள்ள இருக்கிற ஒரு கரைசல் ஒரு கடத்தி தான். நம்ம கதைக்கிற கரைசல்கள் ஒரு கடத்தி தான். ஆனால் மின்ன கடத்தும் தான். ஆனா மின் போக 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 இந்த கரைசலுக்குள்ள மாற்றமும் சேர்ந்தே ஏற்படும். மாற்றமும் சேர்ந்தே ஏற்படுது என்று சொன்னால், அப்ப மின்ன கடத்துற அதே நேரம் இந்த கரைசல்கள் எதுக்கும் உட்படுது? மின் பகுப்புக்கும் உட்படுது. ஒத்துக்கொள்றீங்களா? மின்ன கடத்துற அதே நேரம் இந்த கரைசல்கள் எதுக்கும் உட்படுது பிள்ளைகள்? மின் பகுப்புக்கும் உட்படுது. சோ இதனால இந்த கரைசல்கள் என்று சொல்றார்கள் யாரு பிள்ளைகள்? அயன்கள் மூலமா மின்ன கடத்துறாங்க. அப்படின்னு சொன்னால் அயன்கள் மூலமா மின்ன கடத்துற இந்த கடத்திகளுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம் பிள்ளைகள், மின் பகுப்பு கடத்திகள் சொல்லி கதை. சொல்றது நான் சொல்றது விளங்கிச்சா? விளங்கு. இவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மின் பகுப்பு கடத்திகள் அப்படிங்கிற ஒரு பேர் நாங்க இவங்களுக்கு சொல்லலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு பிள்ளைகள்? இவ்வளவுதான் கடத்திகளுக்கான இன்ட்ரோடக்ஷன். எத்தனை பேருக்கு? 100% எனக்கு 100% கிளியர் சொன்னால் இருக்கு. லைஃப்ல மறக்க மாட்டேன் சார். செட்ல போடுங்க, எல்லாரும் பேசுங்க. பிடிஎஃப் எடுங்க. அந்த பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க சொல்ல வேண்டாம். பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருந்தோம். சோ எடுங்க, அந்த புக் எடுங்க. உங்களோட கையில இருக்கிற டியூட் எடுங்க. கையில இருக்கிற டியூட் எடுங்க. எல்லா கையிலையும் டியூட் இருக்காடா? எல்லாருமே டியூட் பிரிண்ட் பண்ணி ரெடியா இருந்தீங்க தானே கிளாஸுக்கு? யாராவது டியூட் பிரிண்ட் பண்ண இருக்கீங்களா? சரி. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன சொல்லியிருக்கோம்? முதலாவது பக்கத்துக்கு வாங்க. என்ன சொல்லியிருக்கோம்? மின் ரசாயனவியல் என்று சொல்றது யாரு? மின்னுக்கும் இரசாயனவியலுக்கும் இடையிலான தொடர்பை ஆராயும் பகுதி ஆகும். எல்லாம் அது ஆல்ரெடி உங்களோட நோட்ஸ்ல இருக்கு. மின்னுக்கும் இரசாயனவியலுக்கும் இடையிலான தொடர்பை ஆராயும் பகுதி ஆகும். அடுத்த தலைப்பு போட்டிருப்போம் பாருங்க, கடத்திகளின் வகைகள். நான் காவலிகளை பத்தி தான் இங்க கழிச்சுட்டு டிரெக்டா கடத்திக்கே போறேன். கடத்திகளின் வகைகள். கடத்தின்னு சொல்றது யாரு? நான் ஏற்கனவே கழிச்சதுதான். ஒரு உலோகம் மின்ன கடத்துறார் என்று சொன்னா அது அர்த்தம் என்ன பிள்ளைகள்? ஒரு முனையில போட்ட ஒரு முனையில கொடுத்த மின் இன்னொரு முனை கூடாக வருது என்றால்
மின் எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, மின் இவர் கூடாக மின் அசைஞ்சிருக்கார். அதான் சொல்லியிருக்கோம் பிள்ளைகள். தம்மோடு மின்னை செல்லவிடும் பதார்த்தங்கள் கடத்தி எனப்படும். தம்மோடு மின்னை செல்லவிடும் பதார்த்தங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? கடத்திகள் சொல்லி சொல்லுவோம். இந்த கடத்திகள் ரெண்டு டைப்பா இருக்கும். நம்பர் 1 பாருங்க, இலத்திரன்கள் மூலம் மின்னை கடத்துபவை. இலத்திரன்கள் மூலம் மின்னை கடத்துபவை. உதாரணம் யாரு பிள்ளை? இலத்திரன்கள் மூலமா மின்ன கடத்துறாங்களுக்கு யார் உதாரணமா சொல்லலாம்? யார் உதாரணம் செட்ல போடுவோம். யார் யார் இலத்திரன்கள் மூலமா மின்ன கடத்துறார்கள்? இலத்திரன்கள் மூலமாக மின்ன கடத்துறார்கள் யாரு பிள்ளை? யார்? உலோகங்கள் கடத்தும். அதே போல உலோகங்கள் கடத்தும். வேற யாரு? வேற யாரு பிள்ளை? வேற யாரு? பென்சில் கரி கடத்தும். சோ அதான் கீழே தந்திருக்கும். உதாரணம்னு சொல்லி போட்டுட்டு உலோகங்கள், பென்சில் கரி போன்றவை சொல்லி தந்திருக்கும். சரியா? கீழே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு தானே பிள்ளை? கீழே ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருங்க, லைன் ஒன்று விட்டுருங்க பாருங்க. அதுல எழுதி கொள்ளுங்க, தெளிவாக எழுதி கொள்ளுங்க. இவை 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 மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையாது. இவை மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையாது. யாரு? இந்த இலத்திரன் மூலமாக மின்ன கடத்துறாங்க. இவை மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையாது. சரியா? அடுத்த டைப் 2 என்ன பிள்ளைகள்? அயன்கள் மூலமா மின்ன கடத்துறார்கள். அதுக்கு ஒரு பேர் சொல்ல வேணும், மின் பகுப்பு கடத்திகள். அதை ஹைலைட் பண்ணி விடுது. அந்த மின் பகுப்பு கடத்திகள் இருக்கிறத பிள்ளைகள் ஹைலைட் பண்ணி விடுது. சோ ஏன் இது மின் பகுப்பு கடத்தி? இது கரண்ட் போக 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 உள்ளுக்கு மாற்றங்களுக்கு உட்படும். உதாரணம் யாரு பிள்ளைகள்? உதாரணம் யாரு? நீர், உப்பு, ஒரு அயன் சேர்வையிட நீர் கரைசல்கள் சொல்லலாம். அதைத்தான் நாங்க தந்திருப்போம், உப்பின் நீர் கரைசல்கள் தந்திருப்போம். உப்பின் நீர் கரைசல். அதே போல அயன் சேர்வைகளை உருக்கி பெறப்படுற திரவம், அதான் கடைசியா தந்திருப்போம், உருகிய அயன் சேர்வைகள் தந்திருப்போம். முன்னுக்கு 2 பேர் ஆட்கள் இருக்கு பாருங்க. அமில கரைசல், மூலக்கரைசல். தம்பி மூலக்கரைசல் தான் பிரச்சனை ஒன்று இல்லை. யோசிக், மூலக்கரைசல் பெரும்பாலான மூலங்கள் மூலச்சேர்வைகள் யாரு? அயன் சேர்வைகள். அப்ப என்ன செய்யும்? அது நீர்ல கரைக்கிற நேரம் அயன்களாக பிரியும். அப்ப மூலக்கரைசல்கள் வாருது. ஓ தம்பி, அமில கரைசல் என்ன சொல்லுவீங்க? அமில கரைசல், அமிலங்கள் பெரும் அயன் சேர்வைகளா பங்கீட்டு வலு சேர்வைகளா? அயன் சேர்வை, சாரி, அமிலங்கள் அயன் சேர்வைகளா பங்கீட்டு வலு சேர்வைகளா? அமிலங்கள் பங்கீட்டு வலு சேர்வை. அப்ப அயன் சேர்வைகள் தானடா நீர்ல கரைச்ச அயனா பிரிகிற. பங்கீட்டு வலு சேர்வைகள் பிரியுமான்னு கேட்டால் நம்ம தெளிவாக படிக்கணும் பிள்ளைகள். தூய பங்கீட்டு வலு சேர்வைகள் நீரில், தூய பங்கீட்டு வலு சேர்வைகள் நீர்ல அயனாக பிரியாது. ஆனா அந்த பங்கீட்டு வலு சேர்வைகளுக்கு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினால், பங்கீட்டு வலு சேர்வையில் இருக்கிற அந்த பிணைப்புல பிள்ளைகள் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினா, உங்களுக்கு தெரியும், மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினா அயனியல்பு கூடும். மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூடினால் அயனியல்பு என்ன செய்யும்? கூடும். அயனியல்பு கூடுறதால நீர்ல கரைக்கிறதால என்ன மாறும் பிள்ளைகள்? அயன்களாக மாறும். அப்ப இதுதான் இங்க நடக்கிற விஷயம். என்ன பிள்ளைகள்? அமிலங்கள் இருக்கிற OH பிணைப்பு அல்லது HCl சொன்னா ஹைட்ரோஜன் குளோரைடு, இவங்கள்ல இந்த 2 பேருக்கு இடைப்பட்ட இந்த பங்கீட்டு வலு பிணைப்புல பிள்ளைகள், 2 பேருக்கு இடைப்பட்ட பங்கீட்டு வலு பிணைப்புல மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் நல்ல உயர்வா இருக்கிறதால நீங்க நீர்ல கரைக்கிற நேரம் என்ன செய்யும்? இது அயன்களாக பிரியும். H+ ஆகவும் O- ஆகவும் அல்லது H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரிக்கும். இப்படி அயன்களா பிரிஞ்சா என்ன செய்யும்? மின்னை கடத்தும். சோ அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம், அமில கரைசல்களும் என்ன செய்யும்னா மின்னை கடத்தும். சொல்றது அமில கரைசல்களும் என்ன செய்யும்? மின்னை கடத்தும். ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. கீழே இருக்கிற லைன்ல எழுதிக்கொள்ளும். கீழே இருக்கிற லைன்ல எழுதிக்கொள்ளுங்க. இவை மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையும். இவை மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையும். இவை மின்னை கடத்தும் போது மாற்றம் அடையும்.
இவை மின்னை கடத்தும் போது மாற்றமடையும். இதனாலதான் இதுக்கு நாங்க என்ன பேர் சொல்றோம் பிள்ளைகள், மின் பகுப்பு கடத்திகள் அப்படிங்கிற பேர் வந்து சொல்லலாம். அதனாலதான் என்ன பேர் சொல்றோம், மின் பகுப்பு கடத்திகள். சரி, ஒரு கடத்திய பத்தி நம்ம கதைக்கிறதா இருக்கும். ஒரு கடத்திய பத்தி நம்ம கதைக்கிறதா இருந்தா பிள்ளைகள், ஒரு கடத்தியின் சில இயல்புகளை கதைக்கிறோம். 2 இயல்புகள் மெயினா கதைக்கும். ஒன்று, அந்த கடத்தியின் தடை எப்படி இருக்கும். தடைக்கு நாங்க சொல்றது என்ன பிள்ளைகள், ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லி கதை. ரெசிஸ்டன்ஸ் என்று கதைப்போம். ஆர் கடத்தியின் தடை எப்படி இருக்குங்கிறது கதைக்கிறோம். அதே போல அந்த கடத்தியின் கடத்து வலு எப்படி இருக்கு கதைக்கிறோம். கடத்து வலு எப்படி இருக்கு சொல்லி கதைக்கணும். கடத்தியின் தடை எப்படி இருக்குன்னு கதைக்கணும். அதே போல கடத்தியின் கடத்து வலு எப்படி இருக்குன்னு கதைக்கணும். கடத்து வலுக்கு சொல்லுவோம் கண்டக்டன்ஸ் சொல்லி கதை. கண்டக்டன்ஸ் இவரை வந்து ஜி என்று சொல்லி குறிச்சுக்காட்டும். கடத்து வலு கண்டக்டன்ஸ் ஜி என்று சொல்லி குறிச்சுக்காட்டும். சரி, அப்படி இதுல தடைன்னு சொல்றது என்ன, கடத்து வலுன்னு சொல்றது என்னண்டா, ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்க, ஒரு கடத்திங்கிறவர் யாரு, தனக்கூடாக மின்னை போக செல்றவர் தான் கடத்தி. தடைன்னு சொல்றது என்ன பிள்ளைகள், அந்த மின் அசைரத்தை தடுக்கிறது தான் என்னடா தடை. சரியா பிள்ளையா, மின்ன போக வேணான்னு தடுக்கிறது தான் என்ன பிள்ளைகள் தடை. அப்ப தடைன்னு சொன்னா என்னன்னு கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், ஒரு பொருளினூடாக, ஒரு சடப்பொருளினூடாக மின் செல்றத தடுக்கிற அளவுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள், தடைன்னு சொல்லி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ரோடு இருக்கா, ஒரு ரோடு இருக்கா, ஒரு ரோடு வந்து இப்படி இருக்கா, அதே போல அதே சைஸ்ல வந்து இன்னொரு ரோடு இருக்கா, இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து இப்படி திரியும். இந்த ரோடு வந்து என்ன செஞ்சுட்டா, அப்புறம் இப்படி பிரிஞ்சுட்டா. தம்பி எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்னு பாரு. இப்ப உங்களை ஒரு வாகனத்துல ஒரு கார் ஒன்று எடுத்துட்டு இது ஒரு இந்த ரோட்ல போங்கன்னு சொல்றோம், அடுத்தது இந்த ரோட்ல போங்கன்னு சொல்றோம். தம்பி எந்த ரோட்ல தம்பி நீ போயிட்டு பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட, ஃபர்ஸ்ட் ரோட்லயா செகண்ட் ரோட்லயா, எங்க போறதுக்கு இல்லாம பிளாக் ஆகி நிற்பீங்க ஒரு கட்டத்துல, ஃபர்ஸ்ட்லயா செகண்ட்லயா? நல்லா யோசிச்சு சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, ஃபர்ஸ்டும் வருது செகண்டும் வருது. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் கேட்கிறேன், இப்ப நான் கேட்கறது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிறீங்க பிள்ளைகள், களம்புல இருக்கீங்க, நீங்க இருக்கிறது களம்புல. களம்புல இருந்து ஒரு கேண்டிக்கு போகணும்னு வைப்போம். களம்புல இருந்து கேண்டிக்கு போகணும். இருக்கிறது ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் இருக்கு. இருக்கிறது என்ன, ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் இருக்கு. இடையில இந்த ரோட்ல இருந்து சப் ரோடு எதுவுமே இல்லை. சப்பா போற ரோடு, அந்த இடையில போயிட்டு கிளையா போற ரோடு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிள் இந்த ரோடுக்குள்ள என்டர் ஆனா திரும்ப வரையிலுமா? திரும்ப வரையிலுமா? இல்ல. அப்ப அவர் வந்து போறவர் இல்ல, எனக்கு இதுக்கு மேல போக இயலான்னு திரும்பி போறதுக்கு வேற ஏதாவது ரோடு இருக்கான்னு சொல்லுங்க. வேற ஏதாவது ரோடு இருக்காடா? இல்ல. அதே போலதான் ஒரு கடத்தியை யோசிச்சு பாருங்க. கடத்தியில வந்து மின் ஒரு தடவை என்டர் ஆயிட்டு சொன்னா, ஒரு கடத்தியில மின் ஒரு தடவை என்டர் ஆயிட்டு சொன்னால் திரும்பி போக இயலுமா தம்பி? திரும்பி போக இயலுமா? இல்ல. போறேன் அவர் என்ன செய்யணும், நேரடியா இப்படியே போகணும், இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்ப நான் கேட்கிறேன், போறதுக்கு வந்து இருக்கிறது ஒரே ஒரு ரோடு தான் என்று சொன்னா பிள்ளைகள், இருக்கிறது ஒரே ஒரு ரோடு தான். அது வந்து இங்க இருந்து அவ்வளவு நீளத்துக்கு தூரமா போறார் அந்த ரோடு என்று சொன்னால் எவ்வளவு வாகனங்கள் உள்ளுக்கு, எவ்வளவு வாகனம் உள்ளுக்கு இருக்கு.
அது சொல்ற சரியா பிள்ளை? உள்ளுக்கு அந்த ரோட்ல எத்தனை வாகனங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப கவனிச்சு பாரு, இப்ப இந்த ரோட்ல தம்பி டிராபிக் ஆகுமா ஆகாது? நீளமான ரோடு, ரோடு வந்து அப்படி நீளமான ஒரு ரோடு, டிராபிக் ஆகுமா ஆகாது? வாகனத்துல போயிட்டு பழக்கம் இருந்தா வழங்கி இருக்கும். வாகனம் ஓடி பழகின பொடியமா இருக்கு தெரியும். இது வாகனம் ஓடி பழகின பொடியமா இருக்கு, இது தெரியும். என்ன, ஒரு நீளமான ஒரு ரோடு, ஒரு ரோடு வந்து நீளமா போய்கிட்டே இருக்கு. இடையில இப்ப போறதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு சொன்னால் அந்த ரோட் கட்டாயம் பிளாக் ஆகும். ஏன்னா வேற வழி இல்ல, நீளமா போறார். இடையில நம்ம டைவர்ட் பண்ணிட்டு போகலாம்னாலும் வழி இல்லை. சோ கட்டாயம் என்ன செய்யும், உள்ளுக்கு போன வாகனங்கள் அவ்வளவும் பிளாக் ஆகும். அதே போலதான் கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கடத்தி பிள்ளைகள், ஒரு ஷோர்ட்டான கடத்தின்னு சொன்னா டக்குன போய் தருவார் இல்லையா? ஒரு ஷோர்ட்டான ஒரு கடத்தின்னு சொன்னா இங்க ஸ்டார்ட் பண்றார், குயிக்கா இவ்வளவு தூரம் போவார், அங்கால அவருக்கு தேவையான இடத்துக்கு போய் தருவார். ஆனா அதுவே லோங்கான கடத்தின்னு என்ன செய்யும், வந்த கரண்ட் அந்த அடுத்த முனைக்கு போகும் வரைக்கும் டிராவல் பண்ணணும். அப்ப அந்த கரண்ட் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது விளையாச்சா, எவ்வளவு தடைகள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் இப்படி கேட்கிறோம். ஒரு கடத்தி இருக்கார், அவர் கடத்தி வந்து இவ்வளவு தூரம், இவ்வளவு நீளமுடைய கடத்தியும் இருக்கார், இவ்வளவு நீளமுடைய கடத்தியும் இருக்கார், இவ்வளவு நீளமுடைய கடத்தியும் இருக்கார். தம்பி கடத்தியில ஒவ்வொரு புள்ளிலையும் தடை இருக்குமா இல்லையா? இவருக்குரிய தடை ஒரு 20 என்று சொன்ன, 20 பெருமானமுடைய தடை என்று சொன்னால் இதுக்குரிய தடை 20 இருக்குமா, 20 கூடிய இருக்குமா? அப்படி 20 விட கூடிய இருக்குமா? இன்னும் போக 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 அதே தடை இருந்து தரடா போக போகுது. அப்ப தடை என்ன செய்யும் பிள்ளைகள், கடத்தியின் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க தடையும் அதிகரிக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? கடத்தியின் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க, கடத்தியின் நீளம் அதிகரிக்க அதிகரிக்க தடையும் அதிகரிக்கும். தம்பி அதே போல யோசி, ஒரு ரோடு இருக்கார், இப்படி ஒரு ரோடு இருக்கார், இன்னொரு ரோடு இருக்கார், இந்த சைஸ்ல இப்படி அகலத்துல ஒரு ரோடு இருக்கார். தம்பி இந்த ரெண்டுல எங்க பிளாக் ஆகுறது குறைய நடக்கும்? நெரோவான ரோட்ல பிளாக் ஆகுறது குறைய நடக்குமா, அகலமான ரோட்ல வந்து பிளாக் குறைய இருக்குமா? எங்க பிளாக் ஆகுறது குறைய இருக்கும்னு சொல்லுங்க. அகலமான ரோட்ல எப்படி இருக்கும், பிளாக் ஆகுறது குறைய இருக்கும். அப்படின்னு சொன்னால் இவர பரப்பை விட இந்த ரோட்ற பரப்பு கூட. அப்ப கடத்தியின் பரப்பு கூடுமாக இருந்தால் இது நம்பர் 1, இது நம்பர் 2. பரப்பு யாருக்கு கூட, இவருக்கு கூட. பரப்பு கூடினா பிள்ளைகள் அசைறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறதால தடை என்ன செய்யும்டா, குறையும். அப்ப என்ன சொல்லும் பிள்ளைகள், ஆர் நேர்விகித சமன் 1/a ஆக இருக்கு. சொல்றது சரியா? பரப்பு கூடுமாக இருந்தால் என்ன ஆகும் பிள்ளைகள், தடை குறைவடையும். நீங்க எலக்ட்ரிசிட்டில படிப்பீங்க, பிசிக்ஸ்ல படிப்பீங்க பிள்ளைகள். நான் இந்த ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் ஆர் நேர்விகித சமன் L/A என்று சொல்லி எடுக்கும். ஆர் நேர்விகித சமன் L/A. தம்பி இங்க ஆர் நேர்விகித சமன் L/A. சோ ஒரு நேர்விகித சமனா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், ஒரு மாறிலி சேர்க்கணும். அப்ப ஆர் சமன் ரோ L/A என்று சொல்லி கழிக்க போறோம். இந்த ரோன்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு மாறிலியாக இருக்கும். இந்த ரோக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னு கேட்டால் தடைத்திறன் என்று சொல்லி தடைத்திறன் அல்லது தற்றடைன்னு சொல்லி தற்றடைன்னு சொல்லி சொல்றது விளையாச்சு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருக்காடா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. சோ ஒரு கடத்தியின் இயல்பை பத்தி கதைக்கிறேன்டா, ஒன்று நமக்கு தேவை தடைய பத்தி தேவை. தடை வந்து நீளம் அதிகரிக்க அதிகரிக்க தடை அதிகரிக்கும், பரப்பு அதிகரிக்க அதிகரிக்க தடை குறை. அப்ப தடைக்கு நாம ஒரு சமன்பாடு எடுக்கலாம், இப்படி ஒரு சமன்பாடு. அதுல வந்து இந்த நேர்விகித சமனாக்குறதுக்கு ஒரு மாறிலி சேர்ப்போம். இந்த மாறிலிக்கு நாங்க சொல்றது ரோ. ரோ யார் பிள்ளைகள், தடைத்திறன் அல்லது தற்றடை. இந்த ரோ எதுல தங்கி இருக்கும்னு சொன்னார், இந்த ரோ எதுல தங்கி இருக்கும்னு சொன்னார், என்ன கடத்திங்கிறது தங்கி இருக்கு. ஒவ்வொரு கடத்திக்கும் இந்த ரோ மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கடத்திக்கும் இந்த ரோ என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கு. கடத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த தடைத்திறன் அல்லது தற்றடை மாறும். தம்பி எனக்கு செல்லு, ஆர்ட அழகு என்னடா? ஆர்ட அழகு என்ன, தடைட அழகு என்ன?
தடையிட அலகு என்ன? ஓம். சரியா இல்லையா? இதுதான் தடையிட அலகு. நீங்க சொல்லுங்க அப்ப இவர் அலகு என்ன வரும்? ரோட அலகு என்ன வரும்? ரோட அலகு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ரோட அலகு என்ன வரும்? இந்த ஓம நம்ம எப்படி சொல்றோம் இல்லையா? OHM என்று சொல்லுவோம். ஓகே, இவர் அலகு என்ன வரும்? ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னா. ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னா. நல்லா யோசிங்க. ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னா. ஓம் மீட்டர். வெரி குட். ஏன் பிள்ளைங்க ரோவ இழுவாய் மாற்றம் செய்யுங்க. ரோவ இழுவாய் மாற்றம் செஞ்சு விட்டால் ரோ சமன் RA/L. ஆர் வந்து ஓம், ஏ வந்து மீட்டர் வர்க்கம், எல் வந்து மீட்டர். சுருக்கி விட்டா என்ன கிடைக்கும் பிள்ளைகள்? ஓம் மீட்டர் சொல்லி கிடைக்கும். ஓம் மீட்டர் சொல்லி கிடைக்கும். இதுதான் யாரு பிள்ளைகள்? தடை திரண்ட அழகாக இருக்கும் அல்லது தற்றடைந்த அழகா இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருக்காடா? விளைச்சா பிள்ளை. இப்ப கடத்து வலு என்று சொல்றது யாருன்னு கேட்டார். கடத்து வலு என்று சொல்றது யாருன்னு கேட்டார். கடத்து வலு என்று சொல்றது யாருன்னு கேட்டார். ஒரு கடத்தி ஒரு ஆள் இருக்கார். கடத்திக்கு எனக்கு சில பிள்ளைகள் ஆர் கூடினால், தடை கூடினால் அவரை கடத்தக்கூடிய ஆற்றல் ஜி கூடுமா குறையும்? தடை கூட கூட ஜி கூடுமா குறையும்? தடை கூடினா நல்லா கடத்துவார், கடத்துற ஆற்றல் குறையுமா? தடை கூட 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 கொஞ்சமா தான் கடத்துவார். சோ ஆர் கூடினால் ஜி குறையும். இதை வச்சு ஒரு சமன்பாடு இருக்கு. என்னென்றால் ஜி சமன் என்ன இருக்கும் கேட்டால் ஒன்றின் கீழ் ஆறாக இருக்கு. கடத்து வலு என்று சொல்றது தடையிட நேர்மாற்று பெருமானமாக இருக்கு. கடத்து வலு என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? தடையிட நேர்மாற்று பெருமானமா இருக்கு. அப்புறம் இது எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. ஜி சமன் என்ன வரைக்கும் பிள்ளைகள்? ஜி சமன் இந்த ஆறுக்கு இப்படி வருதுண்டா என்ன எழுதலாம் பிள்ளைகள்? A over, அதாவது ஒன்றின் கீழ் ரோ இன்டு L over A என்று சொல்லி எழுதலாம். நான் சொல்றது சரியா? ஒன்றின் கீழ் ரோ, சாரி, ஒன்றின் கீழ் ரோ இன்டு A over L என்று சொல்லி எழுதலாம். நான் சொல்றது சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லு. இந்த ஆறு வந்து இதுதானடா, நான் அப்படியே மாத்தி போட போறேன். அப்ப ஒன்றின் கீழ் ரோ இன்டு A over L என்று சொல்லி எழுதலாம். தம்பி இதுல ஒன்றின் கீழ் ரோவை நம்ம செல்லுவோம் என்னன்னு கேட்டால் கெப்பான்னு சொல்லி காட்டுவோம். ஒன்றின் கீழ் ரோவை நாங்க இதை எப்படி சொல்றேன்னு கேட்டால் கெப்பான்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்றின் கீழ் ரோ வந்து கெப்பான்னு சொல்லுவோம். இந்த கெப்பான்னு சொல்றது யார்? இது யார் பிள்ளை? இவர பேர் என்னடா? ரோக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? ரோட பேர் என்ன பிள்ளைகள்? ரோட பேர் என்னடா? தடைத்திறன் அல்லது தற்றடை. தடைத்திறன். எனக்கு சொல்லுங்க. நான் இந்த இடத்துல இந்த கெப்பாவை பிரதியிட்டு நான் இங்க தொடர்பு எடுக்கிறேன்னு பாருங்க. இப்ப ஜி சமன் என்ன வரைக்கும் பிள்ளைகள்? கெப்பா இன்டு A over L. தம்பி இதுல யோசிச்சு பாருங்க. எனக்கு சொல்லுங்க. இதுல இவர் தடைக்கு வார மாறிலி வந்து தடைத்திறன் இருந்தால் இங்க கடத்து வலுக்கு வார மாறிலி இந்த கெப்பாக்கு நான் என்ன பேர் சொல்லலாம்? என்ன பேர் சொல்லலாம்? தடைக்கு வாரது தடைத்திறன். அப்ப கடத்து வலுக்கு வாரது யாரா இருக்கும்? கடத்து வலுக்கு வாரது யாரா இருக்கும்? ஜஸ்ட் சொல்லுங்க. யாரு? கடத்து திறன். வெரி குட். இந்த கெப்பான்னு சொல்றது யாருன்னு கேட்டால் கடத்து திறனாக இருக்கு. கடத்து திறன். சோ இந்த கெப்பான்னு சொல்லி வர கலப்போம். சோ இந்த கெப்பாங்கிறது யாருன்னு கேட்டால் கடத்து திறன். கடத்து திறன் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? சில தொடர்பு விளங்குதா அப்படி? கஷ்டமான ஒன்று இல்லடா, கஷ்டமான ஒன்று இல்ல. இந்த தொடர்பு விளங்கினா சரி. நம்ம தடைக்குரிய சமன்பாடு, தடை தங்கி இருக்கிறது அவருடைய நீளத்திலேயும் பரப்புலையும். அப்ப ஆர் நேர்வீத சமன் எல் ஓவர் ஏ, ஆர் நேர்வீத சமன் எல் ஓவர் ஏ. அப்ப இந்த இடத்துல நான் இந்த நேர்வீத சமன் எல்லாம் ஆக்குறதுக்கு ஒரு மாறிலி சேர்க்க போறேன், ரோன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ.
இந்த ரோன்னு சொல்றது தடைத்திறன் அல்லது தற்றடையாக இருக்கு. அதுவே பிள்ளைகள் ஆர் கூட 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 கடத்துதிறன் கடத்து வலு குறைவா கடத்து வலுவை நம்ம ஒரு தொடர்பாக எடுக்கலாம் என்ன G7 ஒன்றின் ஆர். அப்ப இந்த ஆறுக்கான இந்த கோவையை கொண்டு போய் நான் இப்படி பிரதியிட்டேன்னு சொன்னா எப்படி வரும்? G7 ஒன்றின் கீழ் ரோ இன்டு A over L என்று வரும். நம்ம இந்த ஒன்றின் கீழ் ரோவை நம்ம எடுப்போம் என்னென்றால் கெப்பான்னு சொல்லி எடுப்போம். இவர் தடைத்திறனுங்கிறதால இது கடத்து வலுவுக்கான ஆள் தான் இந்த கெப்பா. இந்த கெப்பாக்கு நாங்க சொல்ற பேர் கடத்து திறன் சொல்லுவோம். அதுக்கான சமன்பாடு இப்படி வரும். சொல்றது வழங்கிச்சா வழங்க 100% எனக்கு கிளியர்னு சொல்றாரு இத்தனை பேர் இது வரைக்கும். இந்த வழங்கியும் வழங்காத மாதிரி சார், லைட்டா வழங்கிச்சு லைட்டா வழங்கல சார், அப்படி ஏதாவது இருக்காடா? பேசுங்க, என்னவா இருந்தாலும் சரி கிளாஸ்ல பேசுங்க. 100% வழங்கிச்சுன்னா 100% வழங்கிச்சு, வழங்கலன்னா வழங்கல, ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணு. கிளாஸ்ல உனக்கு படிப்பிக்கிறது தான் நான் நீங்க நிக்கிறேன். உனக்கு வழங்கலன்னா நான் உனக்கு சொல்லி தரணும், அதுக்காக தான் நீங்க நிக்கிறேன். சொல்லுங்க, யாருக்காவது பிளீஸ் பேசுங்க. யாருக்காவது வழங்காம இருக்கு? ஓகே ஓகே, இப்ப கவனிங்கடா, இப்ப கவனிங்க. நம்ம அப்படி பார்த்தால் இந்த தடைக்குரிய அலகு என்னன்னு கேட்டா ஓம், சரியா? தடைக்குரிய அலகு என்ன பிள்ளைகள்? ஓம். அப்ப தடைக்குரிய அலகு ஓம் என்று சொல்லி சொன்னால், தடைக்குரிய அலகு ஓம் என்று சொன்னால், தடைக்குரிய அலகு நம்ம ஓம் என்று சொன்னால், இவர்த அலகு என்ன வருகின்ற? இவர்த அலகு என்ன வருது? ஒன்றின் கீழ் ஓம். அப்ப என்ன பிள்ளைகள்? ஓம் -1, சரியா இல்லையா? ஓம் -1, சரியா பிள்ளையா? அப்ப கடத்து வலுக்குரிய அலகு என்ன பிள்ளைகள்? கடத்து வலுக்குரிய அலகு என்னவா இருக்கும்? ஓம் -1. ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப இந்த ஓம் -1 நம்ம எப்படியும் எழுதலாம் பிள்ளைகள், OHM -1 என்றும் எழுதலாம். OHM -1 என்று சொல்லி என்ன செய்யலாம்? இதை எழுதலாம். இந்த OHM -1 நம்ம கெமிஸ்ட்ரியே ஒரு குறும்புக்கார ஒன்றுதான். என்ன சொல்லுவோம் கேட்டால் அப்படியே மாத்தி போடுவோம். MHO என்று சொல்லியும் இதுல அழகுனாக செல்ல என்ன சொல்லுவோம்? MHO என்று சொல்லியும் இதுல அழகு சொல்லுவோம். ஏன் அப்படி நேர்மாறுதானடா? MHO என்று சொல்லியும் சொல்லுவோம். இதை விட நாங்க இவருக்கு யூஸ் பண்ற ஸ்பெஷலான அழகு என்னன்னு கேட்டா பிள்ளைகள், SIEMENS. யாரு? சைமன்ஸ் என்று சொல்லுவோம். கேபிட்டல் S இதுல குறியீடாக போடுவோம். சனதுரைச்சா, இப்ப கடத்து வழிக்கு நாங்க செல்லக்கூடிய அலகுகள் ஒன்று ஓம் -1, அதை நம்ம எழுதலாம் OHM -1. அதுலயே குறும்புக்கார கெமிஸ்ட்ரி ஒரு வேலை செய்யும், அப்படியே மாத்தி போடும். MHO சொல்லும், இதுக்குரிய அழகு MHO சொல்லலாம். பட் இப்ப நம்ம பிரதானமா யூஸ் பண்ற அழகு என்ன பிள்ளைகள்? சைமன்ஸ் சொல்லி சொல்றது விளைச்சா? சொல்றது விளைச்சா? எனக்கு சொல்லுங்க, எனக்கு இப்ப சொல்ல, இவர் சைமன்ஸ் என்று சொன்னால் இந்த கெப்பாட அழகு என்ன? இந்த கெப்பாட அழகு என்ன? கெப்பாட அழகு என்ன வருது? வெரி குட். என்ன பிள்ளைங்க, இது கெப்பாவை எழுவாய் மாற்றம் செஞ்சால் என்ன வரப்போகுது? GLO G. கெப்பாவை எழுவாய் மாற்றம் செஞ்சா என்ன கிடைக்கும்? GL இன் கீழ் A. ஜிட பெருமானம் சைமன்ஸ், தர L மீட்டர், கீழ் என்ன வரும்? மீட்டர் வர்க்கம், சுருக்கினால் SM -1 என்று சொல்லிடும். அப்ப கெப்பாட அழகு பிள்ளைகள் SM -1. விளங்கிச்சா வழங்கல்? விளங்கிச்சா வழங்கல்? ஏதாவது குழப்பம் இருக்கு? எனக்கு சொல்லுங்க, தடை திறன். இப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, எனக்கு சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இரும்பு இருக்கான்னு எடுப்போம். ஒரு இரும்பு இருக்கு, ஒரு இரும்பிட தடை பிள்ளைகள் எல்லா இரும்புக்கும் தடை ஒரே மாதிரி இருக்குமா? ஒரு இரும்பு கோல் எடுத்தா எல்லா இரும்பு கோளுக்கும் ஒரே மாதிரி தடை இருக்குமான்னு சொல்லுங்க. ஒரு இரும்பு கோலை எடுத்தா எல்லா இரும்பு கோளுக்கும் ஒரே தடை இருக்குமான்னு கேட்டா இல்ல பிள்ளைகள். ஏன்? அந்த இரும்பு கோல்ற தடை எதுல தங்கி இருக்கும்?
அவர நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இரும்புக்கோளோட தடை மாறும். அந்த இரும்புக்கோளோட அகலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தடை மாறும். எனக்கு சொல்லுங்கடா, என்கிட்ட 2 இரும்புக்கோள் இருக்கார், 2 இரும்புக்கோளுக்கும் தடை திறன் எப்படி இருக்கு? 2 இரும்புக்கோளுக்கும் தம்பி தடை திறன் எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சரியா பிள்ளை? இரும்புக்கோளோட தடைத்திறனும் ஒரு நாகத்திட தடைத்திறனும் எப்படி இருக்கும்? சமனா இருக்குமா? இரும்புக்கோள் தடைத்திறனும் ஒரு நாகத்திட தடைத்திறனும் சமனா இருக்குமா? இல்ல. அவர் குறித்த ஒரு உலோகத்துக்கு, குறித்த ஒரு கூறுக்கு, குறித்த ஒரு உலோகத்துக்கு என்ன செய்யும் பிள்ளைகள்? தடைத்திறன் ஒரே மாதிரி இருக்கும். வேற வேற உலோகங்கள்ல தடைத்திறன் மாறும். சொல்றது விளங்கிச்சுதானடா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அப்படி கஷ்டமா இருக்காது? செல்ற நேரம் கஷ்டமா ஃபீல் ஆகுது அவங்களுக்கு? இதெல்லாம் நீங்க பிசிக்ஸ்லயும் நான் நினைக்கிறேன் நீங்க இது படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் இப்ப கதைச்ச நேரம் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆனிச்சான்னு சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஜஸ்ட் சிம்பிளஸ்ட் திங்கா எல்லாம்? சரி, ஃபர்ஸ்ட் இவ்வளவு எழுதி கொள்வோம். எழுதிச்சா அடுத்த சாப்டர் போவோம். எழுதி கொள்ளலாம். கீழே எழுதி கொள்ளலாம். தலைப்பு ஒன்று இருக்கும். என்னடா? தடை என்று சொல்லி ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லிப்போம். கீழே எழுதியிருக்கும் என்னன்னு பாருங்க. மின்னோட்டம் செல்வதை ஒரு பொருள் எவ்வளவு வீதம் தடுக்கும் என்பதன் அளவீடு ஆகும். மின்னோட்டம் செல்வதை ஒரு பொருள் எவ்வளவு வீதம் தடுக்கும் என்பதன் அளவீடு ஆகும். இதுதான் தடை. தம்பி ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க அழகா. கீழே கேப் இருக்குது, அந்த கேப்ல ஃபர்ஸ்டுக்கு எழுதுங்க பிள்ளைகள். இது எழுதுங்க, தடை போடுங்க. தடை பிராக்கெட்ல ஆர். சரியா? தடை பிராக்கெட்ல ஆர். தடை பிராக்கெட்ல ஆர். இங்கால போடுங்க நேர் விகித சமன் அடையாளம் போட்டுட்டு நீளம் பிராக்கெட்ல எல். ஒன்று. அடுத்த லைன் எழுதுங்க பிள்ளைகள். தடை பிராக்கெட்ல ஆர் நேர் விகித சமன் ஒன்றின் கீழ் பரப்பு பிராக்கெட்ல போடுங்க ஏ. ரெண்டும் முடிச்சா என்ன செய்யும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆர் நேர் விகித சமன் எல் ஓவர் ஏ சொல்லி போடும். ஆர் நேர் விகித சமன் எல் ஓவர் ஏ. சோ அடுத்த லைன்ல பிள்ளைகள் ஆர் நேர் சமன் எல் ஓவர் ஏ போட்டால் ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ சொல்லி மார்க் பண்ணி அந்த பாக்ஸ் பண்ணி விடும். சரியா? சரியா? முடிச்சா டன் போடுங்க. அந்த கேப்புக்குள்ள இவ்வளவு எழுதி காட்டினா சரி. முடிச்சா டன் ஒரு செட்ல டன் போட்டுருவோம். சரியா? இப்ப போட்டால் இங்க சைட்ல கேப் இருக்கும் தானே? சைட்ல கேப் இருக்கும் தானே பிள்ளைங்க? சைட்ல ஒரு பக்கத்துல என்ன செஞ்சு காட்டுங்க, மார்க் பண்ணி காட்டுங்க. ரோன்னு சொல்லி போட்டு தடைத்திறன், தடைத்திறன் அல்லது தற்றடை.
சைட்ல மார்க் பண்ணி காட்டுங்க. இந்த சமன்பாடு இருக்கீங்க சைட்ல மார்க் பண்ணி காட்டுங்க. ரோ சமன், ரோ தடைத்திறன் அல்லது தற்றடை. தடைத்திறன் அல்லது தற்றடை. சரியா? தடைத்திறனுக்கு வரைவிலக்கணம் சொல்ல சொன்னா எப்படி சொல்றது? என்ன வரைவிலக்கணம் சொல்ற? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வழக்கமா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைவிலக்கணங்கள்லாம் சொல்றது லேஸ். எப்படின்னு பாருங்க. ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ தானடா. இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த எல் வந்து 1 மீட்டர் ஆகும், ஏ வந்து 1 மீட்டர் கனமாகவும் இருந்தா என்ன சொல்லுவீங்க? எல் 1 மீட்டர் ஆகும், ஏ வந்து 1 மீட்டர் கனமாகவும் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஆர் சமன் ரோன்னு சொல்லுவீங்க. சரியா பிள்ளையா? ஆர் சமன் ரோன்னு சொல்லுவீங்க. சரியா பிள்ளையா? நான் சொல்லியிருக்கிறது சரியா பிள்ளையா? எல் சமன் 1 மீட்டர் ஆகும், ஏ வந்து 1 மீட்டர் வர்க்கமாகவும் இருந்தால் ஆர் சமன் ரோன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னா இந்த ரோ யாரு பிள்ளைங்க? ரோங்கிறது யாரு? ஒரு தடை. யாரு தடை? ரோன்னு சொல்றது ஒரு தடை. யாரு தடை பிள்ளைகள்? ஓர் அலகு நீளமுடைய கடத்தி ஒன்றின் ஓரலகு பரப்புக்கான தடைதான் அவருடைய ரோமாக இருக்கு. இந்த வரைவிலக்கணம் எத்தனை பேருக்கு வழங்கிச்சு? ரோண்டு சொல்றது ஒரு தடைதான். யார தடை பிள்ளைகள்? நீளம் ஓரலகாகவும், 1 மீட்டர்ங்கிறது ஓரலகு தானே, நீளம் ஓரலகாகவும் பரப்பு ஓரலகாகவும் இருந்தால் அவர தடைதான் அவர தற்றடையாக இருக்கு அல்லது தடைத்திறனா இருக்கு. சோ கீழே செக் பண்ணி கீழே எழுதி கொள்ள முடியாது. பாயிண்ட் கீழே நினைக்கிறேன் நோட்ஸ்ல தரப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓரலகு நீளமுடைய கடத்தி ஒன்று ஓரலகு பரப்புக்கான தடை அதன் தடைத்திறன் ஸ்லாஷ் தற்றடை எனப்படும். அந்த கேப்ல நீங்க என்ன எழுதினா சரி பிள்ளைகள்? தடைத்திறன் ஸ்லாஷ் தற்றடை எழுதி விட்டா சரி. தடைத்திறன் ஸ்லாஷ் தற்றடை சொல்லி எழுதி விட்டா சரி. சரியா? கீழே இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. தடையின் அலகு என்னடா? தடையின் அலகு, தடையிட அலகு என்ன பிள்ளை? தடையின் அலகு என்ன? தடையிட அலகு செக் போட்டுக்கொள்ளுங்க. ஓம் பிராக்கெட்ல OHM போட்டுக்கொள்ளுங்க. ஓம் பிராக்கெட்ல போடுங்க OHM. இந்த ஓம் வந்து SI அலகுகள்ல SI மீன்ஸ் என்ன சொல்றதுடா? அந்த அடிப்படை அலகுகள்ல சொல்ல போனா இந்த ஓம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் கிலோகிராம் மீட்டர் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். கிலோகிராம் மீட்டர் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். சோ ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு வேறொரு கலர்ல மார்க் பண்ணி காட்டுங்க. கிலோகிராம் மீட்டர் வர்க்கம், அதுதான் ஓம். கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். இப்ப அடுத்தது தற்றடையின் அலகு. யார் பிள்ளைகள்? தற்றடையின் அலகு ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்த தலைப்பு பாருங்க. கடத்து வலு கண்டக்டன்ஸ் கேபிட்டல் ஜின்னு சொல்லி இருக்கும். கேபிட்டல் ஜி. தம்பி தடையிட நேர்மாற்று பெருமானம் தானே கடத்து வலு. தடையிட அப்படியே எதிர்ப்பதம் தானே கடத்து வலு. தடைன்னு சொல்றது எவ்வளவு தடுக்கும்னு சொன்னா கடத்து வலுங்கிறது எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு ஈஸியா அனுப்புங்கிறது தான் கடத்து வலு. சரியா இல்லையா?
அதான் பாயிண்ட் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஒரு பொருளின் வழியே மின் செல்லும் இலகுத்தன்மையின் அளவீடு தான் என்ன பிள்ளைகள், கடத்து வலு சொல்லிட்டாங்க. சொற்கள் எழுதி கொள்ளுங்க. தடையின் நேர்மாற்று, தடையின் நேர்மாற்று ஸ்லாஷ் தலைகீழ் பெருமானம் ஆகும். தடையின் நேர்மாற்று ஸ்லாஷ் தலைகீழ் பெருமானம் ஆகும். தலைகீழ் பெருமானம் ஆகும். சரியா? இப்ப கீழே என்ன செஞ்சு கொள்ளும் பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் இது எழுதி காட்டுங்க. G சமன் 1 கீழ் R, இதை மார்க் பண்ணி காட்டுங்க. G சமன் 1 கீழ் R, இதை மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். G சமன் 1 கீழ் R. அடுத்தது இதை மார்க் பண்ணுங்க. G சமன் 1 கீழ் ரோ இன்டு A கீழ் L, இதை மார்க் பண்ணி காட்டுங்க. சரியா? இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். கடைசி பாயிண்ட்டுக்கு வாங்க. கடைசி பாயிண்ட்டுக்கு வாங்க. கடத்து திறனானது தடை திறனின் நேர்மாற்று பெருமானம், ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ரெண்டையும் எழுதிட்டு அந்த கேப்ப முடிச்சு விடுங்க. இப்ப ஆக கீழே வாங்க. கடத்து திறனானது தடை திறனின் நேர்மாற்று பெருமானம், இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? கடைசி பாயிண்ட் இருக்கா இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற கேப்ல பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இவரை மார்க் பண்ணி காட்டும். 1 கீழ் ரோ சமன் கே. இந்த கேன்னு சொல்றது யார்கள், கெப்பான்னு சொல்லுவோம். இது தடைத்திறன், இந்த கெப்பான்னு சொல்றது கடத்துத்திறன். இதை மார்க் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணி காட்டுங்க. இதை மார்க் பண்ணி முடிச்சால் இதுக்கு பிறகு பிள்ளைகள் இவர் எழுதி பாக்ஸ் பண்ணி விடுவோம். இவரை எழுதி பாக்ஸ் பண்ணி விடுவோம். சரியா? டன்னா தம்பி? இப்ப கவனிங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியது, எனக்கு சில பேர் இப்ப நான் இவருக்கு வரைவிலக்கணம் சொல்ற நேரம் இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து வரைவிலக்கணம் சொல்றேன். கேக்கு வரைவிலக்கணம் சொல்ல சொன்னா என்ன சொல்ல பிள்ளைகள்? அதே மாதிரி வாங்க. G சமன் K இன்டு A ஓவர் L. தம்பி, A நம்ம ஒரு மீட்டர் கனமாக எடுத்தால், மீட்டர் வர்க்கமா எடுத்தால், L வந்து ஒரு மீட்டரா எடுத்தால் G சமன் என்ன பிள்ளைகள், K ஆக வந்து சேரும். சரியா இல்லையா? G சமன் கெப்பாவாக வந்து சேரும். சரியா இல்லையா? எனக்கு சொல்லுங்க. அப்ப இந்த கெப்பான்னு சொல்றது யாரு? ஒரு கடத்து வலு. எப்ப இருக்கிற கடத்து வலு? ஓரலகு நீளமுடைய கடத்தி ஒன்றின் ஓரலகு பரப்பிற்கான கடத்து வலு அவர கடத்து திறனாக இருக்கு. வரைவிலக்கணம் சரியா பிள்ளையா? வரைவிலக்கணம் சரியா பிள்ளையா? ஓரலகு நீளமுடைய கடத்தி ஒன்றின் ஓரலகு பரப்புக்கான கடத்து வலு அதன் என்ன வரைக்கும் கடத்து திறனா இருக்கும். சோ அதான் அந்த பாயிண்ட் செல்லும். அதுக்கு மேல இருக்கிற பாயிண்ட பாருங்க. ஓரலகு நீளமுடைய கடத்தி ஒன்றின் ஓரலகு பரப்பின் கடத்து வலு கடத்து திறன் எனப்படும். சரியாடா? இப்ப கீழே இருக்கிற கேப்ல பிள்ளைகள் நீங்க ஒரு பக்கத்துல என்ன எழுதிருப்பீங்க, இந்த சமன்பாடுகள் எழுதிருப்பீங்க. சரியா இல்ல? இந்த சமன்பாடுகள் நிறுவி காட்டிருப்பீங்க. இங்க ஸ்பேஸ் இருக்கும் தானே, ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இடையில இப்படி கோடு ஒன்று போட்டு டிவைட் பண்ணி காட்டி ஒரு பாயிண்ட் எழுதுங்க. இங்க ஒரு கோடு ஒன்று போட்டு டிவைட் பண்ணி காட்டிட்டு இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுங்க.
கடத்து வலுவின் அலகு. கடத்து வலுவின் அலகு. கடத்து வலுவின் அலகு. கடத்து வலுவின் அலகு. கடத்து வலோட அலகு என்னடா? ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதுங்க. தமிழ் என்ன எழுதுவீங்க? சைமன்ஸ். என்ன பிள்ளைகள்? சைமன்ஸ். கூலி படத்துல வார நாகார்ஜுனோட பேர் சைமன்ஸ். எழுதிட்டு இதை எழுதி காட்டி கேபிட்டல் எஸ் என்று குறிச்சுக்காடு. சைமன்ஸ். சைமன்ஸ் கேபிட்டல் எஸ். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. என்ன? கடத்து திறனின் அலகு. கடத்து திறனின் அலகு. கடத்து திறனின் அலகு என்ன வரைக்கும் பிள்ளைகள்? என்ன வரைக்கும் கடத்து திறன் அலகு? SM-1. இதை மார்க் பண்ணி காட்டு. கடத்து திறனின் அலகு என்ன? SM-1. முடிச்சா டன்னு போகும். முடிச்சா டன்னு போடும். சரியாடா தம்பி? எனக்கு ஒரு தடவை இடையில கன்ஃபார்ம் பண்ண. நான் வந்து ஒரு மைண்ட் செட்ல நான் அதையும் செஞ்சுட்டு போவேன். சரியா இல்லையா? கிளாஸ் வந்து இப்படித்தான் செய்யற பிள்ளைகளுக்கு இது வழங்குங்கிற ஒரு மனநிலையில நான் இந்த கிளாஸை கொண்டு போவேன். பட் உங்களுக்கு தான் தெரியும் இது வழங்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே போல நோட்ஸ் நான் உங்களை கையால் எழுதுறதுக்கு, நான் கொப்பியில கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களை எழுதுறதுக்கான ஒரு அப்படிதான் செய்யல இந்த கிளாஸ். இந்த அவசரமா முடிக்கணும்னா இது இந்த வே தான் ஓகேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு டியூட்டை தந்திருக்கேன். டியூட்ல வந்து தேவையான விஷயங்கள் நோட் பண்ற மாதிரி தந்திருக்கேன். தம்பி இது ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எல்லாம் ஓகேவா? அது போற வே ஓகேவா? அதே போல உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறது எல்லாம் ஓகேவா? எழுதினா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஜஸ்ட் ஓப்பன் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஓப்பன் அவுட் பண்ணி பேசு. அப்படி பிரச்சனை ஒன்றே இல்லை. எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. தைரியமா பேசு. எல்லாரும் பேசுங்க. கிளாஸ் செட்ல போடுங்க எல்லாரும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் வழங்கப்படுத்துறது விளங்குதா உங்களுக்கு? நான் வழங்கப்படுத்துறது கிளியரா வழங்கிட்டு போகுதா? எல்லாமே ஓகேவா? வழங்கப்படுத்துறதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா? எக்ஸ்பிளைன் பண்றதுல ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதா? எக்ஸ்பிளைன் பண்ற வே, எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்பீட் எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாரும். எல்லாரும் பேசுங்க. கிளாஸ்ல எல்லாரும் பேசுங்க. நம்மளோட கிளாஸ் வந்து பேசி 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 செய்யற கிளாஸா இருக்கணும். பிள்ளைங்களோட பேசணும். எனக்கு நீங்க என்னோட பேசத்தான் என்ன ஆகும் சொல்லுங்க. கிளாஸ்ல வந்து சாருக்கும் பிள்ளைகளுக்குமான தூரத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த தூரமா வச்சுட்டு உங்களை கொண்டு போயிட்டு 4 கிலோமீட்டருக்கு அங்கால வச்சுட்டுதான் எனக்கு படிப்பிக்க இல்லாது. நீங்க 60 கிலோமீட்டருக்கு 600 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தாலும் என்னோட டச்ல இருக்கணும் கிளாஸ்ல. சில பேர் எல்லாரும் ஓப்பன் அவுட் பண்ணி பேசுங்க. இதுல வந்து யாருட முகமும் யாருக்கும் தெரியாது. வழக்கமா கிளாஸ்ல வந்து பேசினாத்தான் பிள்ளைகள் பார்ப்பாங்க, இது செய்வாங்கன்றலாம் நமக்கு அந்த வேற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் மாறும். அப்படி பார்த்தா ஆன்லைன் வந்து அதை விட பெஸ்ட் பிள்ளைகள். ஆன்லைன் வந்து எஃபெக்டிவான ஒண்ணு. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்றேன்டா, ஆன்லைன்ல படிச்செல்லாம் பாஸ் ஆகிடுமா?
ஆன்லைன்ல படிச்செல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலுமா? ஆன்லைன் வந்து அவ்வளவு பெரிய எஃபெக்டிவ் ஒன்று இல்லையே. ஆன்லைன்ல வந்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது விளங்கவும் மாட்டுச்சு. சார் என்னையோ கழிச்சிட்டு இருப்பார், பிள்ளைகள் உள்ளுக்கு தூங்குவானுங்கள். ஆன்லைன் அவனுக்கு வீட்டுல இருந்துட்டு தூங்குவானுங்கள். ஆன்லைன்ல வந்து சரி பிள்ளைகள் என்ன செய்துன்னு கூட சார் கணக்கெடுக்க மாட்டார். அப்படித்தான் கிளாஸஸ் போகுது, ஆன்லைன் கிளாஸஸ். இந்த மாதிரி கமெண்ட் எல்லாருமே பார்த்துதான் இருப்பீங்க. எல்லாருமே இந்த மாதிரி கமெண்ட் தாண்டி வந்தாங்க தான். வீட்டுல நான் ஆன்லைன்ல படிக்க போறோம்னு சொன்ன உடனே, வீட்டுல எல்லாரும் போயிட்டு ஆன்லைன்ல படிக்க போறோம்னு சொன்ன உடனே வந்துருவாங்க. யாரு? ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுன்னா ஆன்லைன்ல எல்லாம் படிக்காதீங்க, ஆன்லைன்ல படிக்கிறதெல்லாம் விளங்கவே விளங்காது பிள்ளைகள், அதெல்லாம் படிக்காதீங்க. ஜஸ்ட் எப்பயுமே நீங்க ஒரு சாருக்கு முன்னுக்கு இருந்து படிக்கிறது தான் படிப்பு, இல்லைன்னா அதெல்லாம் சும்மா விளையாட்டு. இந்த கமெண்ட் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. தம்பி என்ன பொறுத்தவரைக்கும், ஜஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ங்கிறது வந்து இப்ப ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்ப இருக்கிற இந்த ஏஐ வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்கலா போயிருந்த ஒரு இடத்துல படிக்கிறத விட ஆன்லைன பிள்ளைகள் 100 மடங்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் பிசிக்கலா படிக்கிறத விட. என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் என்ன கூட சேர்ந்து எக்ரி பண்றீங்க? எஸ் என்று சொன்னாலும் எத்தனை? ஓம் சார் நாங்களும் இதை எக்ரி பண்றோம். பிசிக்கலா போய் இருந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு தடவையும் பஸ்ல போய் கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு போயிட்டு உடம்பு டயர்டோட வெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு சாப்பாடும் இல்லாமல் இருக்கு ஒரு இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளோட நசங்கிறதோட இன்னொருத்தன் குளோன் வாசம் நமக்கு தலையிடிய தந்துட்டு, இன்னொருத்தர் அத்தர் பூசிட்டு வருவான், அது நமக்கு தலையிடிய தந்துட்டு, பஸ்ல போற நேரம் 1000 பேர் வேர்வை ஸ்மெல்லோட இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ள விறுவிறுத்து போய் இருந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டை வந்து இருந்தா மாஷா அல்லாண்டு அழகான தூக்கம் வந்து போகும். சரியா இல்லையா? சரியா இல்லையா? நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத பெஞ்ச்ல இந்த ஒரு 4 இன்ச் பெஞ்சில போய் இருங்க என்று சொல்லி இரிப்பாட்டி வச்சு ஒரு 6 இன்ச் பெஞ்சை தந்து நோட்ஸ் எழுதுங்க என்று சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிற பிசிக்கல் கிளாஸ் பெஸ்ட். உங்களோட வீட்டுல உங்களோட ரூம்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருந்து உங்களோட பேரண்ட்ஸுக்கு முன்னுக்கே நீங்க இருந்து படிக்க போறீங்க. பேரண்ட்ஸ் நாங்க படிப்பிக்கிறத உங்களோட பேரண்ட்ஸ் இருந்து பார்க்க போறாங்க. அவ பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், சார் நல்லா படிப்பிக்கிறாரா இல்லையா, பேரண்ட்ஸுக்கு என்ன படிப்பிக்கிறாருன்னு தெரியுமோ தெரியாதோ, சார் ஆட்டிடியூட் ஓகேவா, சார் வந்து ஓகேவான ஒரு ஆள் தானா, நம்மளோட பிள்ளையை விட்டு அனுப்பினா பிள்ளை படிக்குமாங்கிறதெல்லாம் பேரண்ட்ஸ் நேரடியா கண்காணிக்க இயலுமா இருக்கிற ஆன்லைன் பெஸ்டான என்ன மனநிலை நமக்கு எல்லாம், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் என்ன மனநிலை? ஆன்லைன் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சும்மா பே காட்டுறது, பிள்ளைகளை சும்மா வச்சு விளையாடுறது. ஆன்லைன்ல வந்து படிப்பிக்கணும்னு சொல்ற டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஆன்லைன் விளையாடலாம், பிள்ளைகளை வச்சு நல்லாவே விளையாடலாம். ஆன்லைன்ல பிள்ளைகளை வச்சுட்டு நல்லாவே விளையாடலாம், பிள்ளைகளை வச்சு நல்லாவே ஏமாத்தி முடிக்கலாம். எத்தனை பேர் ஏமாத்துறாங்கதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா படிப்பிக்கணும், பிள்ளைக்கு படிப்பிக்கணும், தன்னால தனக்கு என்ன தெரியுமோ அதை 100% ஒரு பிள்ளைக்கு கொடுத்துடணுங்கிற டீச்சர்ஸும் இருக்காங்க. சரியா பிள்ளைகள்? சோ அப்படி இருக்கிற நேரம் இந்த ஆன்லைனை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணேலும் தெரியும். நிறைய கிளாஸஸ் அது செய்யறல. எனக்கும் அது சரியான கவலை என்னண்டா, என்ன பிசிக்கல் கிளாஸும் இதே மாதிரி தான் தெரியும். என்ன பிசிக்கல் கிளாஸ் நான் இப்படிதான் ஃபாலோ பண்றது. எனக்கு வந்து பிள்ளைகளோட பேசிக்கிட்டே இருக்கிறேன், கிளாஸ் நடக்கணுமா இருந்தா பிள்ளைகள் எனக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. ரிப்ளை பண்ணலன்னா கிளாஸ் செய்ய மாட்டேன். நான் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும், நீங்க சொல்றதான் நான் ஒயிட் போர்ட்ல எழுதணும். இதுதான் என் கிளாஸ் என் ஃபார்மேட்டே இதுதான். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயிட் போர்ட்ல எழுதி நிக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களோட வாயில இருந்து என்ன வருதோ அதான் ஒயிட் போர்ட்ல எழுதுவேன். நீங்க கேட்கிறேன், நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா அந்த ஆன்சர் என்ன சரியான ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒயிட் போர்ட்ல எழுது. இதுதான் எந்த ஃபார்மேட். சரியா? இது உன்னோட பிசிக்கல் கிளாஸ்ல நீ எதிர்பார்க்க இயலுமா? பிசிக்கல் கிளாஸ்ல பிள்ளைகள் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்சர் பண்ண வைக்க இயலுமா ஒரு சாரால்? நீ பிசிக்கல் கிளாஸ்ல வந்து என்ன நடக்கிற, முன்னுக்கு இருக்கிற ஒரு 10 பேர் ஆன்சர் பண்ண, பின்னுக்கு இருக்கிற 100 பேர் சும்மா இருக்கிற. சரியா இல்லையா? நான் சொல்ல சரியா பிள்ளையா? அந்த சார் வந்து முன்னுக்கு இருக்கிற ஒரு 10 பேரை கவனிப்பார், பின்னுக்கு இருக்கிறார்கள் ஆன்சர் பண்றலையே வர தேவையில்லைன்னு சொல்லி அவர வேலையை பார்த்துட்டு இருப்பார். சரியா பிள்ளையா?
அந்த சாருக்கு க்ளோஸா ஒரு 10 பிள்ளைகள் இருக்கும். மிச்சம் பிள்ளைகள் எல்லாமே வந்து சாரோட ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு இருக்காது. சார் அவர வேலையை பார்ப்பார், பிள்ளையோட வேலையை பார்ப்பார். சரியா பிள்ளை? இந்த இடத்துல யோசிச்சுப்பார். இந்த கிளாஸ்ல இந்த ஆன்லைன்ல பெனிஃபிட்டை யோசிச்சுப்பார். இதுல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரே அளவு தூரம். சரியா பிள்ளையா நான் சொல்றது? இதுல இருக்கிற எல்லாருமே ஒரே அளவு தூரம். எல்லாரும் பேசுறத நான் ஒரே டைம்ல கவனிப்பேன். சரியா பிள்ளையா? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா இதுல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்ண இயலுமா இல்லையா? எல்லாத ஆன்சரும் எனக்கு வந்து எல்லாரோட ஆன்சருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண இயலுமா இல்லையா? எஸ் ஓ நோ? எல்லாத ஆன்சருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண இயலும். நீ டவுட்ட கிளாஸ்ல கேளுடா. பிசிக்கல் கிளாஸ்ல போயிட்டு சார் படிப்பிச்சுட்டு நிக்கிற நேரம் நான் கேட்கறது நீ அனுபவிச்சிருப்பாரு. சார் படிப்பிச்சுட்டு இருக்கியா பிசிக்கல் கிளாஸ்ல? சார் படிப்பிச்சுட்டு இருக்கிற நேரம் சார் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு டவுட் கேட்கறதுனால இயலுமா? பிசிக்கல் கிளாஸ் கேட்க இயலுமா? சார் ஒயிட் போர்ட்ல நிக்கிற நேரம், சார் ஒயிட் போர்டு கிட்ட நிக்கிற நேரம், சார் கொஞ்சம் வாங்க சார் டவுட் ஒன்றுன்னு சொல்லி கூப்பிட்டோம்னால டவுட் கேட்க இயலுமா? அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்கா பிசிக்கல் கிளாஸ்? எத்தனையோ ஆன்லைன் கிளாஸ்லயே இல்ல. எத்தனையோ ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து பிள்ளைகளை செக்க வந்து மியூட் பண்ண வச்சு